எத்தனை பாசமே, எத்தனை அன்பு. ஹல்லேலூயா. அவருடைய அன்பை விவரிக்க முடியாது. நல்ல நேரத்தில் கூட மேற்படி தருணம் தரலாம். கர்த்தருடைய வருஷம் வந்திருக்கும் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் வந்து யாவரையும் கர்த்தராமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். எல்லா நாளும் நல்ல நாள் தான். வார்த்தை கேட்கறதுனால விசேஷத்த நாள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு நேரம் அதிகமாக நிறைய நாம் பேச விரும்பல, செய்தி போகலாம். இந்த நாளிலே நம்ம மத்தியில் பாஸ்டர் ஜேம்ஸ் தான் இன்னைக்கு பிரசங்கிக்கிறதா இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லலை. நான் என்னைக்கு தான் நம்பிக்கைன்னா எப்படியும் இன்றைக்கி வந்துடுவார் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் ஃபோன் பண்ணும்போது இன்றைக்கி முக்கியமான ஒரு வேலை இருக்கிறதுனால இன்றைக்கி வர முடியவில்லை. இன்றைக்கி நைட்டு ட்ரெயின் ஏறி நாளை காலையில் தான் இங்கே சென்னைக்கு வரார். அதாவது ஒரு சென்னை சபை நடக்கிற கல்யாணத்துக்காக. அதுக்கு முன்னதாக நம்ம மத்தியில் சகோதரர் பிரதர் யோபு, சகோதரி இளவரசி பிள்ளைகளோடு கூட நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. வந்து மிக சந்தோஷம். நாங்கள் அங்கே போயிருந்த போது எங்களை ரொம்ப அதிகமாக கவனிச்சுக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நமக்கு இருப்பதிலே மிக மகிழ்ச்சி. அவங்க இன்னும் இந்த 2 நாள் இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில் தான் இருக்கிறாங்க. அப்படியாக ஆணிமட்ட சபைக்காகவும் அப்படி விசுவாசிகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு ஆதவரத்தில் அந்த கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம் நாங்களும் போகிறேன். அப்படியாக ஆணிமட்டம் நிறைய பேர் வருகிறார்கள். கர்த்தருமே அந்த திருமணத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் நம்முடைய கீதாவுக்காக அதிகமாக ஜெபிக்க அவங்களுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட 2 வருஷமாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. 24 hours 2 வருஷமாக தூக்கமே இல்லாத சகோதரி பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. தேவன் பலத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறான். அவனை கேட்கறதுல ஒன்று எனக்கு ஒரு 2 மணி நேரமாக உறவு நான் போகணுன்றது தான். தொடர்ந்து ஜெபிங்கள். அதே போல் தொடர்ந்து நாம் ஜெபித்து வர ஒவ்வொருக்காகவும் ஜெபிங்கள். என்னுடைய தொண்டைக்காக கூட ஜெபிங்க. திடீர்னு நல்லா ஆகிடுது. திடீர்னு கொஞ்சம் இந்த கோல்ட் ஆனோன்னு எனக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகுது. அதுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக தேவன் நமக்கு சுகம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆக நாளில் வெளியிருந்து ஊழியர் வரான்னு சொல்லி யார் வரான்னு நமக்கு சொல்லலை. ஹல்லேலூயா. அவர் எல்லாரும் ரொம்ப அறிமுகமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக என்னை நேசிக்கூடியவர். அவருக்கு ஆசை வந்து எப்போ பார்த்தாலும் அவர் பக்கத்தே இருக்குன்னு நினைக்கிறாரு. முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அவருக்காக பாண்டிச்சேரி முடித்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்கள் யாவரையும் கர்த்ததாமே அவரும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம இதில் இப்போ மோசஸ் அவர்கள் வந்திருக்கிறார். அவருடைய சகோதரர்கள் கூட அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வார்த்தை வரும்பொழுது நீங்கள் கவனமாக கேளுங்க. ஜெபத்தோடு கூட கேளுங்க. செல்ஃபோன் எல்லாம் சைலண்டில் போடுங்க. வாங்கி விடுக்கிறது கொஞ்சம் உங்களுடைய கவனமெல்லாம் வார்த்தையில் இருக்கட்டும். புரியுதுங்களா? சப்போஸ் உங்களுக்கு அந்த ஏசி தேவைப்படலைன்னா எல்லாரும் தொண்டை பிரச்சனை தான்
இருக்குது. தேவைன்னா அவங்களுக்கு ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது 2-3 ஃபேன் மட்டும் போட்டுவிடுங்க. அவங்களுடைய பார்த்துங்க, குளிர் வச்சு கம்மன் இருக்கக்கூடாது. நியூ இயர் அப்படிலாம் குளிர் சொல்லி நிறைய பேர் பின்னாடி வட்டிங்க, அப்புறம் யாரும் சொல்லலை. அதனால் நமக்கு இல்லை, நீங்கள் வார்த்தைக்கு என்ன அனல் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது சரியாயிடும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? வார்த்தைக்கு போகலாமா? காட் பிளஸ் யூ. எழுந்து நிற்போம். கண்கள் மூடும், தலையில தாழ்த்தி ஒன்லி ப்ளீட் நான் கோரஸ் பாடும்போது நம்ம அதிலே தேவனுடைய வார்த்தை கொண்டு வரும்படிக்காக ஒரு அழைக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 25வது அதிகாரம். நீங்க வீட்டில் போயிட்டு அது ஃபுல்லா படிங்க. நான் முக்கியமான சில காரியம் மாத்திரம் அதை எடுத்துக் கொள்கிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கனிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவருமாய் இருந்தார்கள். 9 வாசம். புத்தியுள்ளவர்கள் 8. புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவரை நோக்கி, உங்கள் எண்ணெய்களில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்க இடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண விருந்துக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். வாசித்த தேவனுடைய வார்த்தை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கமும் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, தாராளமான ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தையும் நாளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் நேசிக்காமல் நாங்கள் இங்கே நிற்க முடியாது. நீர் நேசிக்காமல் நாங்கள் சபைக்கு வர முடியாது. நீர் நேசிக்காமல் நாங்கள் இப்படியாக ஆண்டவரை இருக்க முடியாது, வாங்கி கேட்க முடியாது. அப்ப
அப்பேற்பட்ட உன்னதமான நேசத்திற்காக உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கும் பொழுது எங்களையே நீ நேசிக்கிறேன். கோடான கோடி நன்றி. எல்லாவது கனமாகவே நீ எடுத்துக்கொள்ளும். இந்த நேரத்தில் தியானிக்கிற வார்த்தையானது எங்களுக்கு இனிதாக இருக்கவும், எங்கள் ஜீவித்தை சற்று சீர்படுத்தவும், சற்று நெருங்கி ஜீவிக்க உதவி செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த சபை போதகர் பாஸ்டரை அப்படியாக ஜோஷுவா அவர்களுக்காகவும் குடும்பத்துக்காக இந்த சபை நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்தை கூட அவர் அப்படியாக அடிமைக்காக கொடுத்திருக்கிறார். நீர் எடுத்து பயன்படுத்தும். அவரையும் ஒரு ஊழியர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து விளையாடப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல உட்காரும். கர்த்தர் பிரியமானவர்களே, இந்த வருடத்துல தான் ஃபர்ஸ்ட் வரேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி, அப்புறம் உங்களுக்கு இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள், புது வருடத்துடைய வாழ்த்துக்களை நம்ம இந்த டிசம்பர் 31 சொல்றோம். நிறைய பேர் ஒரு மாசம் போச்சு யோசிப்போம். அப்படி கிடையாது. எப்பெல்லாம் புதுசா நம்ம பார்க்கிறோமோ அப்பெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம என்ன வாழ்த்து கொள்வது. கரெக்டுங்களா? அப்புறம் குருதர் சொன்னார், எப்பெல்லாம் ஒரு கூட இருக்கணும்னு விரும்புறேன். கரெக்ட் தானே? மோச கூட தான் ஜோஷுவா இருந்தார். அப்ப நான் விரும்புறது தப்பு இல்லைல்ல? சரிங்களா? நான் விரும்புறது தப்பா? தப்பு இல்லைல்ல? அதனால அவரை அப்பட அனுப்பிட்டு நீங்க இங்க என்ன பண்ணலாம், ஆராய்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதரர், இந்த வயசுல கூட பாருங்க, ஊழியத்துல வாஞ்சியாக எல்லா இடமும் போகணும், 4 ஆத்மாவை பிரசங்கிக்கணும், அவர் வாஞ்சியா இருக்கிறார். உண்மையாக இப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு ஊழியத்தை உண்மையாக செய்வது இல்லாமல் தங்களை பூஸ்ட் பண்ணி காட்டுற காலத்தை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் உண்மையாக ஒரு நாட்களில் உண்மையாக கற்றுப்பினால தமாசில் அவர் அநேக இடத்துல அவர் என் கூட வர நான் உண்மையாக விரும்புகிறேன். போகிறதுல அதுக்காக ஜெபித்துக்கொள்ளும் அநேக இடம். அப்போ நாங்கள் இல்லாத நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண பாசில் சொல்லக்கூடாது. அதுக்காக இந்த இடத்துல நின்று இங்கே இருக்கிறவங்களும் எழுந்து என்ன பண்ணணும், வார்த்தை பிரசங்கிக்க முடியாது. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் எங்கேயாவது ஒரு ஆத்மாவுக்கு வார்த்தையால போய் சேர வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். நான் பலப்பட்டால் மட்டும் போதாது, நம்மை போல தன்னை போல 10 நேசிக்க ஆண்டு சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. இந்த நாளை உண்மையாக நானே இங்கே இருப்பேன் எனக்கு தெரியாது. பிரதர் சொன்னார், ஜேம்ஸ் வரல பிரதர், நீங்கள் வாங்க. நானே யோசித்தேன், சரி தேவனுடைய வார்த்தை தானே, அதுக்காக மறுப்பு சொல்லக்கூடாதுன்னு அப்படியே கடந்து வந்தேன். 1 மணி நேரம் சொன்னார் பிரதர். இப்போ எனக்கு இருக்கிறது 3/4 மணி நேரம் கூட கிடையாது. இந்த 1/2 மணி நேரத்தில் அவங்க ஏதாவது முக்கியமான காரியம் சொல்லி நான் கடந்து போறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கவனிங்க. கர்த்தர் பிரியமான, ஏற்கனவே நான் கவர்மெண்ட் வாசித்து எடுத்திருக்கேன்னு யோசிக்கிறேன். இருந்தாலும் இதுல தீர்க்கதரிசியுடைய ஒரு காரியத்தை திடீர்னு நான் எடுக்கும் பொழுது இதுல பார்த்தேன். அப்படியே தீர்க்கதரிசிகிட்ட வந்து ஜனங்கள் அப்படியே கேள்வி கேட்கிறார்கள். அதாவது 5 கனிகளை குறித்து உண்மையை விளக்கவும் ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்கிறானா அப்படின்னு ஒரு கேள்விக்காரன். இதுதான் நீங்க நம்ம மெசேஜ். ஹல்லேலூயா. இந்த 5 கனிகளை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் பிரியமானவர்களே, தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் சுருக்கமாக, ஏன்னா இது பெரிய மெசேஜ். இது அந்த பேராளம் வாசல் நேரம் போதாது. இருந்தாலும் கன்னிகளை குறித்து நாம் அதிகமாக செய்திகளை கேட்டு இருக்கிறோம். கேட்டுக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியும். நல்ல கவனிங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் எப்படி போயிடுச்சுன்னா, செய்திகளையும் வார்த்தைகளை அதிகமாக பிரசங்கிப்பார்கள், ஆர்ப்பரிப்பார்கள், துதிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் அதைப்படி ஜீவிக்கிறவர்கள் குறைவு. இதனாலதான் இந்த ஃபில்ட்ரேஷன் நடக்குது. ஃபில்ட்ரேஷனா வடிகட்டுதல் நடக்குது. எப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பது. எந்த விசுவாசம்? தீவிர சொல்கிறார், அப்படியாக எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசம். ஜீவிக்கலாம், செய்தி நம்ம ஆர்ப்பரிக்கலாம், ஆமென் சொல்லலாம், நல்ல பாட்டு பாடலாம், எல்லாம் செய்யலாம். இதை வறுமை இந்த வார்த்தை சொல்ல நல்ல கவனிக்கணும். கன்னிகைகள் என்று சொல்லுகிறார். கன்னிகை என்று சொல்லும் பொழுது பியூரிட்டி என்று சொல்லப்படுகிறது, சுத்தமானவர்கள். அப்ப இவர்களெல்லாம் எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்காக ஜீவிக்க சுத்தமா வந்துட்டாங்க. ஸ்தாபனை விட்டு வந்திருக்கலாம், பாரம்பரியத்தை விட்டு வந்திருக்கலாம், உலகத்தை விட்டு வந்திருக்கலாம், நகையை விட்டு வந்திருக்கலாம். கரெக்டுங்களா? இன்னும் நகையும் நகை கரெக்டுங்களா? நகையை விட்டு வெளியே வந்திருக்கலாம், சொத்துக்களை விட்டு வந்திருக்கலாம். எல்லாத்தையும் விட்டு வந்த பிறகுதான் அவங்க சுத்தமாகிறார்கள். கரெக்டுங்களா? கன்னிகை என்பது கருப்புள்ளவன் அர்த்தம். கருப்புனா சுத்தமான, பரிசுத்தமான என்று அது டிரான்ஸ்லேஷன் வருது. அப்ப இதெல்லாம் வெளியே உலகத்தையே விட்டு வெளியே வந்தவங்க தான் பரிசுத்தமானவங்க. கரெக்டுங்களா? ஒத்துக்கிறீங்களா? டோட்டல் உலகமும் அவர்களும் சம்பந்தம் இல்லாதவர்கள் தான் கன்னிகைகள்.
இவர் பரலோகத்துடைய வாசிகள். இவர்கள் வித்து பதரோடு சுதந்திரவாளி அல்ல என்ற செய்தியை பார்க்கும்போது அது அருமையாக பேசுகிறார். பேசும்பொழுது எப்பொழுதுமே வித்து பதரோடு சுதந்திரமாக அதோட இருக்காது. ஒரு காலகட்டம் தான் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பதர் போயிடும். அந்த பதருடைய வேலை என்னவென்றால் வித்தை காப்பாற்றுகிற வேலை, அவ்வளவுதான். ஒரு காலகட்டத்தில் பதர் போயிடும், வித்து போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். அப்ப வித்து என்று சொல்லும் பொழுது அது ஜீவனை முழுமையாக பெற்ற ஒரு காரியம். அத வித்து ஜீவன் இல்லை என்றால் வித்து கிடையாது, பதத்தில் சென்றோம். அப்ப ஜீவனுடையவர்கள், கிறிஸ்துவின் ஜீவனுடையவர்கள் எல்லாவற்றையும் விட்டு நல்ல கவனிங்க. அந்த வித்தானது அந்த செடியோடு அந்த தானியத்தோடு இருக்கும் பொழுது அதோடு உறவு இருக்கிறது. தண்டு, இலை, அதனுடைய பசை, நார் எல்லாவுடைய உறவுகளை கொண்டுதான் வளருது. வளர 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 அது வித்துக்குள்ள போகும்பொழுது முதல் ஃபர்ஸ்ட் பதராக வரும். அதுக்குள்ள பால் கட்ட ஆரம்பிக்கும் பொழுது இதனுடைய சத்தெல்லாம் அது உறிஞ்சி விட்டு ஜீவனை எடுத்துக்கொண்டு அது நைஸ் என்ன பண்ணுது, விடும் பொழுது அது காய்ச்சி போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்கும் இந்த செடிக்கும் இலைக்கும் தண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. இதுதான் கன்னியனுடைய வேலை. உலகத்துக்கோ நாம் பிறந்த இடத்திற்கோ நண்பர்களுக்கோ தாய் தகப்பனுக்கோ உலக காரியங்களுக்கோ மற்ற ஸ்தாபனங்களுக்கோ எதுக்கு நம்ம கிடையாது, சம்பந்தம் இல்லாமல் எல்லாவற்றிலும் வேர் பிரிக்கப்பட்டு ஜீவித்து வருகிறது தான் கன்னிகைகள். நான் நினைச்சேன் அந்த காலத்துல புத்தியுள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை ஸ்தாபனத்துக்கு நம்ம சர்ச்சுக்கு போறோம், புத்தியானவங்க நான் நினைச்சேன். ஏன்னா கரெக்டா என்ன பண்றோம், பைபிள் எடுத்துக்கிறோமா, டெய்லி கேலண்டர் பார்த்து ஒரு வசனம் வாசிக்கும். இப்பதான் நிறைய வந்துச்சு. அந்த காலத்துல ஒரே ஒண்ணுதான், தங்க வாக்கியம் ஒரு கேலண்டர் இருக்கும். ஐயா தெரியும் பழைய காலத்துல அந்த தங்க வாக்கிய கேலண்டர் வசனம். அவன் பைபிள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நேரம் போய் தேடுவான். அந்த தேடுமா அந்த வசனம் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார படிச்சு போயிடுவோம். அந்த பைபிள் படிச்ச கணக்கு அது அந்த காலகட்டம். அப்ப நான் நினைச்சேன், ஓ புத்தியோ போய் தேடி படிக்கிற மாதிரி வந்தான் போல நான் நினைச்சேன். அப்போ நான் என்ன நினைப்பது. ஆனா இப்ப பார்க்கும்போது அது கிடையாது. நீ தினந்தோறும் வேதமே வாசித்தா கூட சரி, தினந்தோறும் ஜெபித்தா கூட சரி, தினந்தோறும் தேவனுக்கு பிரியமா ஜீவித்தா கூட சரி, வேதம் திட்டமா தீர்க்க சொல்லுகிறார். கன்னிகை 2 பேரும் கன்னிகை தான். 5 பேர் 5 பேர் கன்னிகைகள். அப்படி என்றால் கன்னிகை 2-5 கேசுகளும் பரிசுத்தமாக ஜீவிக்கிறார்கள். அவர்களை குற்றம் செலுத்த முடியாது. குற்றமற்றவர்கள் அவர்கள் என்ன பண்ண முடியாது, வெள்ள காட்டி சொல்ல புரியுதுங்களா, புரியுதா? 2 கேஸ்ல ஒரு கேஸ் ராப்சர் இருக்கும், ஒரு கேஸ் ராப்சர் இருக்கும். ஆனா 2 பரிசுத்தமானதுதான். இதான் பவுல் சொல்லுகிறார். நிற்கிறவன் எவனும் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள். நான் கரெக்டாக பரிசுத்தமாக சொல்லிட்டு அவன் கரெக்டாக நிற்பான். விழக்கூடாது. எப்ப விழுவானா, எண்ணெய் இல்லைன்னா விழுந்துருவான். எண்ணெய் இல்லாத எந்த பொருளும் வேலைக்கு ஆகாது. எங்கெல்லாம் எண்ணெய் இருக்குது அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அது வண்டியா இருக்கட்டும், ஒரு மிஷினா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த எவ்வளவு தூரம் எண்ணெய் ஸ்மூத்தா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு எண்ணெய் இருந்தா உன் வாழ்க்கை ஸ்மூத்தா இருக்கும். எண்ணெய்லாம் ஒரு சவுண்ட் இருந்தா உஷாராங்க. எண்ணெய் இல்லடா நம்ம வாழ்க்கையில, புரியுதுங்களா? இந்த எண்ணெயை நீ சாப்பிடலாம், இந்த எண்ணெய் உள்ளுப்புறமாக இருக்கலாம், இதுல கொலஸ்ட்ரால் வராது. மத்த எண்ணெயை சாப்பிட்டா உனக்கு கொழுப்பு குடிக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா? அப்படின்னா இங்கிலீஷ்ல சொன்னா கம்முன்னு கேட்குது, தமிழ்ல சொன்ன மட்டும் சரி. கொலஸ்ட்ரால் கொழுப்பு அவ்வளவுதான். நம்ம கௌரவமா சொன்னா டாக்டர் எனக்கு கொலஸ்ட்ரால் அப்படின்னா சீரியஸா சொல்லுவோம்ல, டாக்டர் எனக்கு கொழுப்பாக ரொம்ப கொழுப்பு சொல்ல ரொம்ப சீரியஸ் பார்த்தீங்கன்னா வார்த்தை இது எவ்வளவு வித்தியாசத்தை எடுத்துப்பாரு. சரி என்ன எப்படி நடக்கும்? ஆகவே திரு சொல்கிற காரியம் புத்தியுள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை. அதை குறித்து திரு சொல்ல சில காரியம் ஏற்கனவே நீங்க கேட்டதெல்லாம் ரினியூல் பண்ணீங்க. கேட்காத இருந்தா அதை அப்படியே பிடித்துக் கொள்ள கத்துக்கணும். என்ன சொல்ற கன்னிகை? 2 விதமான கனிகளை குறித்து ஓமையாக 10 கனிகள் குறித்து அப்படியே பேசுகிறார். இதை குறித்து திரு சொல்லுகிறார். 10 கனிகளும் மணவாளனை சந்திக்க புறப்படுகின்றார்கள். 2 கேசுமே தேவனை பார்க்க வேண்டும். ஸ்தாபனக்காரன் சொல்றான், நான் மணவாளன் சொல்றான். நானும் மணவாளனை சந்திக்க போறேன்னு சொல்றேன். சொன்ன ஸ்தாபனக்காரன் பெரிய சொல்றாங்களா? செய்தியாளர் சொல்ற நான் மணவாளை பார்க்க போறேன்.
எனக்கு இந்த மணவாளன்னா எங்க வீட்டார் ஒரு மணவாளன் ஒரு கடை வச்சிருந்தார். அவர் ஞாபகம் தான் வரும். ஸ்தாபனக்கார மணவாளம் பாக்குறேன்னா எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். இவன் இந்த மணவாளம் பார்க்க போறவங்க தமிழ்ல மணவாளம் பார்க்க போறோம். யாரை பார்க்க போறோம்? யாருங்க? யாரு யாரு மணவாளனா? யாரு? சபனுடைய மணவாளன், சபைக்கு புருஷன், ஆவிக்குரிய புருஷன், ஒரே ஒரு புருஷன். சபை ஒரே ஒரு கன்னிகை, உலகத்துக்கு ஒரே ஒரு கன்னிகை, அதுதான் சபை. உலகத்துக்கு ஒரு கன்னிகை தான், உலகத்துக்கு ஒரே தேவன், ஒரே மணவாளன், ஒரே ஒருத்தர் தான். அவருக்கு தான் பவுல் சொல்கிறார், நான் கற்புள்ள கன்னிகை, ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு. கிறிஸ்து அவங்க இயேசு கிறிஸ்து சொல்லலாங்க. கொஞ்சம் கவனிக்கணும். மனம் இதெல்லாம் செய்தியில் இருக்கிறது தான் புரியும். செய்தி லாங்குவேஜ் இதெல்லாம் என்ன லாங்குவேஜ்? மெசேஜ் லாங்குவேஜ். வெளியாளர் சொல்லுவாங்க கிறிஸ்து ஒரு இயேசு ஒரு கிறிஸ்தன், அப்படி கிடையாது. கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது உலக தோற்றத்துக்கு முன்பாக எல்லாவற்றையும் உண்டாக்குவதற்கு முன்பாக கிறிஸ்து வருகிறார். அங்கிருந்து கிறிஸ்து டிராவல் பண்ணிட்டே வரார். சரிங்களா? உலக தோற்றத்தில் அந்த கிறிஸ்துக்குள்ளாகத்தான் மணவாட்டி இருக்கிறது. அந்த மணவாட்டி மறைந்து இருக்கிறது. அந்த மணவாட்டி வெளிப்படையாக காணப்படவில்லை. அவை முத்திரை போட்டு இருக்கிறது. முத்திரை போட்டு அந்த மணவாட்டி மறைத்து கொண்டு அப்படியாக கூடவே கொண்டு வருகிறது கிறிஸ்து. அப்படியாக கிறிஸ்து வரும்பொழுது கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற மணவாட்டியை பார்க்க முடியல. எல்லாரும் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க. என்னடா விஷயம் யாராலும் தெரியல. அங்கே தேவன் முத்திரை போட்டார். அங்க முத்திரை போட்டு தானியேல் ட்ரை பண்றாரு, யோவான் ட்ரை பண்றாரு, யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் கிறிஸ்துக்குள்ளாகத்தான் மணவாட்டி. அதே கிறிஸ்து மோசைக்குள்ளாக வரான். அதுதான் திருச்சொல். நான் மோசைக்குள்ளாக இருந்தேன் சொன்னாங்களா? செங்கடலை பிறக்கும் போது நான் அங்க இருந்தேன். ஏனென்றால் அங்க மோசைக்குள்ளாக கிறிஸ்து, கிறிஸ்துக்குள்ளாக மணவாட்டி. யார் அந்த மணவாட்டி? நான் தான் அந்த மணவாட்டி. அதுதான் அது செங்கடலை பிறக்கும் பொழுது என்ன பண்ணுது? யார் இருந்தது? அதே மாதிரி நான் அந்த அக்கினியில தூக்கி போடுவேன். நான் இதுதான் சொல்றேன். அக்கினியில தூக்கி போடும்போது கிறிஸ்து இருக்கிறாரா போதும். அவருக்குள்ளாக கிறிஸ்து தேவனை இறங்கிட்டார். எங்கெல்லாம் கிறிஸ்து இருக்கிறாரோ அந்த இடத்துல சூழ்நிலைகள் மாறி. எங்கெல்லாம் கிறிஸ்து இருக்கிறாரோ அங்க இயற்கையை வேற மாதிரி வேலை செய்யும். அதே கிறிஸ்து உடம்புக்குள்ளாக இருக்கும்போது எல்லாம் மாறி போய் கத்துக்கிட்டு உன்னால எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்ப அங்கிருந்து கிறிஸ்து எங்க எதுவரை டிராவல் பண்றாருன்னா, இயேசு பூமியில வரும்போது சொன்னார், நான் உலகத்தின் முடிவு வரை உங்களோடு இருக்கிறேன். நான் போன பிறகு தேற்றவன் அனுப்புறேன் சொன்னார். உலகத்தின் முடிவு பிறந்து எப்படி? யார் அது உலகத்தின் முடிவு பிறந்து இருக்க போறது? மணவாட்டி போறது. கரெக்டா? அப்ப உலகத்தின் முடிவு பிறந்து மணவாட்டி இருக்கிறார். அந்த மணவாட்டிக்குள்ளாக அவர் இருப்பதை சொன்னார். இயேசு என்ற அந்த சரீரத்துக்குள்ளாக தேவன் பேசுகிறார். உலகத்தில் முடிவு பிறந்து நான் இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு இருக்கிறாரா கிறிஸ்து? எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரா? ஹல்லேலூயா. இப்ப வருவோம் அவர் சொல்ற காரியத்து. ரொம்ப மணவாளனை சந்திக்க புறப்படுகின்றனர். கேக்குறீங்களா? மணவாளனை சந்திக்க நல்ல கவனிக்கணும். மணவாளனை சந்திக்க புறப்படும் போது சும்மா போறதுல ஆயத்தமாக போகிறது. எப்படி போனோம்? ஆயத்தத்தை பத்தி பேசுகிறார். கரெக்டுங்களா? பாருங்க, அவர்கள் ஆயத்தமாய் இருந்தவர்கள். யார் அது? யார் ஆயத்தமா இருந்தவர்? யார் ஆயத்தமா இருந்தவர்? கிறிஸ்துக்குள் இருந்தவர். யாருக்குள்ளாக கிறிஸ்து? அவங்க ஆயத்தமா இருந்தவர்கள். ஆயத்தம் இல்லாமல் தேவனை நாம் சந்திக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆயத்தப்படுத்துகிறவர் அவர் தான். ஆயத்தப்படுத்தப்பட்டவருக்குள்ள இருக்கிறவர் அவர் தான். எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா. இங்க நல்லா கவனிக்கின்ற திருசி, அந்த 5 பேர் புத்தியுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய தீவெட்டிகளில் எண்ணெய் உடையவர்களாக இருந்தார்கள். என்னது? பரிசுத்தாவி. இது ஒரு இந்த பரிசுத்தாவின்ற காரியம் அவங்க டீப்பா போனோம். சாதாரணமாக பரிசுத்தாவி இங்க வரமாட்டார். சாதாரணமாக பரிசுத்தாவி கேக்குறீங்களா? அவ்வளவு ஈஸியா வரமாட்டார் பரிசுத்தாவி. ஆனால் பரிசுத்தாவி வருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறார். வெயிட் பண்ணு. The Holy Spirit is waiting for rain. அந்த மனவாட்டிக்காக என்ன பண்றாரு? காத்து கொண்டு இருக்கிறார். எப்போ நம்ம உள்ள ஏற்றாவலாம். பரிசுத்தாவி திடீர்னு வரவர் கிடையாது.
பரிசுத்தாவி வருவதற்கான தகுதி அங்க இருந்தா தான் பரிசுத்தாவி வருவார். கேக்குறீங்களா? சபைக்கு வரலாம், அருமையா பாட்டு பாடலாம், கரெக்டுங்களா? தேவனை துதிக்கலாம், அற்புத அடையாளம் கூட செய்யலாம். ஆனால் பரிசுத்தாவி இல்லாமலே செய்யலாம். திரு சொல்லுறாரு, கரெக்டுங்களா? பரிசுத்தாவை பெற்றவனை ஒரு நாள் சபையை விட்டு தேவனை விட்டு பிரிக்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா? செய்தி சொல்லுது, பரிசுத்தாவை பெற்ற மனுஷனை பிரிக்க முடியாது. நீங்க அவனை, ஏன்னா அவனும் கிறிஸ்து ஒன்று. மோசைக்குள்ள கிறிஸ்து இருந்ததுனால கிறிஸ்து தேவனை மோசை விட்டு பிரிய முடியல. டைரக்டா பேச, ஆண்டவரே என் பேரை கிழிக்க போடு, தேவனால பிரிய முடியலையே. உள்ள இருக்கிறது யாரு? அவரையும் தேவனை பிரிக்க முடியல. மோசையை பிரிக்கணும், நம்ம மோசைக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளியாட்டா தான் பிரிக்க முடியும். கரெக்டுங்களா? அதே தான் நம்மளுக்கும். இப்ப நமக்குள்ளாக பரிசுத்தாவி இருந்தாலும் வச்சுக்கலாம், தேவனை நம்ம முடிய முடியாது. முன்னாலே பிரிய முடியாது, யாராலே பிரிய முடியாது. அப்போதே பரிசுத்தாவி வருகிறார் என்றால் அந்த தகுதி இல்லை என்றால் அவர் வரமாட்டார். பரிசுத்தாவிக்கு என்ன வேணும்? அவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதே பரிசுத்தாவி உள்ள வரும்பொழுது நாம் தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்யும்போது அது அவர் வெளியே புறாவை போல பறந்து நமக்காக மீண்டும் காத்து நிற்பார். சரி செய்யப்படியாக வார்த்தை நம் ஜீவித்தை சரி செய்யும்படியாக என்ன பண்றாரு? இஸ் வெயிட்டிங். அவர் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். இதுல என்ன விஷயம்னா, 5 பேருக்கு எண்ணெய் இருந்தது. எண்ணெய் இருந்ததுன்னா ஆயத்தமாக எப்பவுமே ஜபத்தில் இருக்கிறார்கள். எண்ணெய் என்றால் வார்த்தை. டைரக்டா சொல்றேன், எண்ணெய் என்றால் வார்த்தை. காட்டி செய்தி தான் எண்ணெய், பரிசுத்தாவி எண்ணெய். எப்பவுமே நீங்க வார்த்தையை வாசித்துக் கொண்டு அதே தியானித்துக் கொண்டு இருக்கும் போது உங்களுக்குள்ள எண்ணெய் நிரப்பிக் கொண்டே இருக்கிறீங்கன்னா, இடைவிடாத வேதத்தை தாவீது சொல்றார், எப்போது எக்காலத்தால் தேவனை ஸ்தோத்திரிப்பவர் துதியின் வாயில் இருக்கும். இடைவிடாத தேவனோடு சஞ்சரித்த பழைய ஏற்பாடுக்கு ஒரு மனுஷன் தாவீது. புதிய ஏற்பாடுல பவுல் இடைவிடாத ஜெபிங்கள் சொல்றார், ஸ்தோத்திரிங்கள், ஜெபம். 2 பேரும் எண்ணெய் ஃபுல்லா வச்சிருந்தோம். கரெக்டுங்களா? எண்ணெயை பத்தி எழுதுறது தாவீது எழுதுறாரு, அருமையா எழுதுறாரு. சங்கீதத்துல எழுதுறாரா? அதிகமா எண்ணெய் பத்தி பவுல் அதை பத்தி சொல்லுகிறார். அப்போ எண்ணெயை நிரப்பி பாதுகாத்து கொண்ட 2 பேர் ஆகும். கரெக்டுங்களா? எண்ணெய் இல்லாதவர்கள் கன்னிகைகள், எண்ணெய் இல்லாத தவறு விடப்பட்டவர்கள். எல்லாரும் சபைக்கு வரலாம், எண்ணெய் இல்லாத சபைக்கு வரலாம். கரெக்டுங்களா? புரியல உங்களுக்கு நான் சொல்றது? சோத்திரம் சொல்றது, நம்ம ஜாபம் மாற்றது, பயான் பண்ணிட்டது, எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் தெரியும், எதுவுமே தப்பு கிடையாது சொல்றதுல. என்ன இருக்குதான் பாருங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, புத்தி இல்லாத கன்னிகை கொஞ்சம் எண்ணெய் வச்சிருந்தான். ஏன்னா அந்த புத்தி இல்லாத கன்னிகை சொல்வது ஆயத்தம் இல்லாதது. எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெய் எவ்வளவு தூரம் இருந்ததுன்னா, தேவன் வரும் வரையில தான் எண்ணெய் இருந்தது, வரும்பொழுது எண்ணெய் இல்லை. கரெக்டுங்களா? இந்த பூமியில இருக்கிறவங்க பேய் பிடிக்காதவங்க சோத்திரம் அடி ஆமை. தத்திரம் வரக்கூடாது, எதிர்விட்ட சண்டைக்கு வரக்கூடாது, பேய் அமுக்க கூடாது, மாசம் மாசம் நிறைய துட்டு வரணும், பெரிய வண்டிகளை வாங்கணும், அப்படி இருக்கணும், பெரிய வீடு கட்டணும். அது வரல எண்ணெய். தலைவர் வரும்போது எண்ணெய். புரியுதுங்களா? இன்னொன்னு, நம்ம வாயை நம்மளுக்கு நியாயத்து இவ்வளவு நல்ல ஆசிரியர் கர்த்தரை திருப்தியா வச்சிருக்க. சில கேஸ் இருக்குது நம்ம கிட்ட, சில சபைக்கு வரும், கர்த்தரை திருப்தியாக வைத்துக் கொண்டு இருக்கிறார். எனக்கு எல்லாம் ஏசப்பா தான் தர. ஏசப்பாவுக்கு இந்த அம்மா எதுவும் தர மாட்டாங்க. தன் ஜீவித்தை தரது கிடையாது, தங்கம் கொடுப்பதுல தனக்கு உண்டானது கொடுக்கிறது கிடையாது. யார் இயேசுக்கு தன்னை கொடுக்கிறார்களோ தன்னையும் கொடுப்பார்கள், தனக்கு உண்டானதையும் கொடுப்பார்கள். அப்படிதானக்கா? ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோ, கல்யாணம் ஆகிட்ட உடனே தன்னை மட்டும் கொடுத்துட்டு, இதெல்லாம் தொடாத, இந்த கட்லி பீரோ அது இதெல்லாம் எங்க அம்மா விட்டுது, நீ தொடவே கூடாது, நான் மட்டும் சொல்லுமா. அந்த பொண்ணு தன்னை கொடுத்துட்டா தனக்கு உண்டான சொத்து கூட பங்கு போட்டு வந்து புருஷன் கிட்ட கொடுக்கும். உண்மையான ஸ்திதிகள் சொல்றேன்.
சிலது அப்படி கிடையாது. இங்கேயே உடனே அங்க தரணும், அந்த கட்டுகள் நம்ம போகணும். அந்த ஸ்திரியான வேற ஸ்திரிகள். கரெக்டா? அப்ப தன்னை கொடுத்தவர்கள் புருஷனாருடைய ஸ்திரியார். தேவன் தன்னை கொடுத்தா சபைக்காக, தனக்கு உண்டானது அதுக்கு சபை கொடுத்தார். அதே மாதிரி சபையானது தன்னை தேவனுக்கு கொடுத்தால் மணவாளுக்கு தன்னுடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுக்கும். எந்த ஒரு மாறுபாடு கிடையாது. அப்ப நேரத்தை கொடுக்கணும். தேவனுக்காக என்ன கொடுக்கணும்? மணவாளுக்கு நேரத்தை, ஜெப நேரம், வேத வாசிப்பு, செய்தி தியானம், இதுதான் ஆயத்தப்படுற காரியம். இதுதான் எண்ணெய் சேகரிக்கிறது. எண்ணெய் ஏதோ கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு காலம் தடுறது இல்லை. கரெக்டுங்களா? நிறைய பேர் அந்த காலத்துல இப்பெல்லாம் இல்லை. அப்புறம் இந்த ராந்தல் லைட்னு சொல்லுவாங்க, குடுகுடு வழுக்கணுவாங்க, எண்ணெய் வழுக்கணுவாங்க. ஐயாவுக்கு தெரியும்னா சிமிழ் போட்ட சிமிழ் இல்லாத வழுக்கு ரெண்டும் இருக்கும். எண்ணெய் ஊற்றி வைப்போம், அப்படியே அணிஞ்சு நான் போற மாதிரி நோடு கண்ணு முன்னு தூக்குறாங்க சாப்பிடலாம். அந்த மாதிரி அப்படியே அணையிற மாதிரி. கரெக்டுங்களா? அந்த நேரத்தில் போய் எண்ணெய் தேடுவான் சிலர். அவன் எண்ணெய் தேடி கடைக்கு போறது தாண்டிடும். அந்த மழை வீட்டுக்கு திரும்பி எண்ணெய் வேணும், வீடு இருட்டா இருக்கும். மறுபடியும் நம்ம இருட்டிலேயே போய் எல்லாம் தடவி தீ போட்டி அதை இதை தேடி அது தேடுறதுக்குள்ள போகுது. புத்தி இல்லாத கண்டிக்கு. கரெக்டுங்களா? எப்பொழுதுமே எண்ணெய் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கேக்குறீங்களா? இதை நீங்களே சொன்னீங்களா? உங்களுக்கே புத்தி சொல்ற பாத்தீங்க. எண்ணெய் ஆயத்தமா இருக்க வேண்டும். எண்ணெய் ஆயத்தமா சொல்லி பாருங்க. இப்போ நான் சொல்றேன், எண்ணெய் ஆயத்தமா இருக்க வேண்டும். அதுவே சொல்றது, உன்னை நீ ஆயத்தமா வச்சுக்க. செய்தி மறக்க முடியாது. எண்ணெய் இல்லை எண்ணெய் இல்லை அப்படின்னு அர்த்தம். எண்ணெய் எண்ணெய் எனக்குள்ள எண்ணெய் எண்ணெய் தெரிய சொல்ற காரியம் பார்ப்போம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? 5 பேர் புத்தியுள்ளவர்களாக இருந்தார்கள். தங்கள் தீவெட்டிகளில் எண்ணெயை கொண்டிருந்தார்கள். அவர்கள் எப்பொழுதுமே ஒரு தொடர்பு இருந்தாலும், தொடர்பு இருக்கும்போது அந்த எண்ணெய் அவருக்கு குறைவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? பைபிள் சொல்லுது, உன் தலையை எண்ணெயினால் சொன்னார்களா? அவர் சொல்ற என் பாத்திரம் ஏன் தொடர்பு இருக்கும்போது எண்ணெய் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருக்கும்போது என்ன ஆகும்? எண்ணெய் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். தேவைக்கு மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க சிலர். கஷ்டம் ஆபத்து தான், மற்றதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு நாளெல்லாம் எல்லாவற்றும் செலவு பண்ண நேரத்தை லிஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாம் அதுல இருக்கும், இயேசு மட்டும் இருக்க மாட்டார். கரெக்டுங்களா? அப்ப எப்படி என்ன வராங்க? வர. ஆனா புத்தியுள்ள ஸ்திரீ ஆயத்தமாக இருந்தால், ஆனால் 5 பேர் புத்தியில்லாதவர்களாக அவருடைய தீவெட்டிகளில் எண்ணெயை கொண்டு வராமல் இருந்தார்கள். அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள். டீசென்டா எழுதி இருக்கிறார்கள். திருச்சி சொல்றாரு, என்ன கண்ண தூங்கு முடிஞ்சுக்கணும் வேண்டாம். என்ன பண்ணுகிறாங்க? காலையில எழுந்து ஜபத்துக்கு மட்டும் எழுத மாட்டாங்க. இழுத்து இழுத்து போட்டு தூங்குறது. காலையில் 8, 9 நேரம். அதிகாலையே அவங்களுக்கு 9 மணி 10 மணி தான். கரெக்டுங்களா? ஒரு கல்யாணம், சொந்தக்காரன் வந்துட்டான், அங்க போனோம், இங்க வரணும்னா அதிகாலையில். அப்பதான் அவங்க உண்மையான அதிகாலையே 2 மணி 3 மணி நைட்டு சரி தூங்க மாட்டாங்க. கரெக்டா போய் தூக்கணும். அப்பதான் சொந்தக்காரெல்லாம் வீட்டுக்கு வருவோம், வராதமா வந்துருக்கோம். எல்லாம் அசுத்தாகி தான் ஒன்னா ஒன்னா சேர்த்துக்கணும். அது மத்தியில் இதுவும் மாட்டோம். ஆவின் அபிஷேகம். அதே காலையில இருந்து என்ன பண்றது? ஜெபிக்கிறது, ஆயத்தப்படுறது. கவனிங்க, இதெல்லாம் தேவன் சொல்லிட்டு இருக்க மாட்டார். ஆட்டோமேட்டிக்கா அவருக்குள் இருக்கிறது அதை செய்வார். சொல்ல வேண்டியது. இவர் என்ன செய்யறாங்க பாருங்க. மணவாளனை சந்திக்க போகும்பொழுது தூங்காத இருந்த ஒரு கூட்டம், தூங்கி கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம். ஆனால் நல்ல கவனிக்க, கர்த்தர் பிரியமானவர்களே, 2 கூட்டங்களும் பரிசுத்தமானவர்கள், அசுத்தமானவர்கள் கிடையாது. தன் ஜீவியத்தை சுத்தமாக காத்துக்கொண்ட கூட்டம் தான் 2மே. கரெக்டுங்களா? 2 கூட்டம் பரிசுத்தமான கூட்டம். அசுத்தமான கூட்டம் லிஸ்ட் சேர்க்க முடியாது. அவர் கை நீட்டி குற்றப்படுத்த முடியாத அளவுக்கு பரிசுத்தமான ஒரு ஜீவியம். ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு குறைவு, எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லாத வண்டி நடுவில் நின்றும் இயற்கையாவே. எதுல எல்லாம் எண்ணெய் இல்லை, அங்கெல்லாம் பார்த்துலாம் பாருங்க, பாதியில் நின்றோம். எண்ணெய் ஊத்துன பிறகுதான் வண்டி நல்லா போகும். எண்ணெய் இல்லைனா வண்டி சீஸ் ஆயிட்டு போல போர் போயிட்டு வண்டிக்கே போர் போயிட்டு, போர் அவுட். அதுக்கு போர் அடிக்குதா?
போர் போயிடுது, அப்புறம் ரீபோர்ன்றான், இல்ல புது போர்ன்றான். அங்கெல்லாம் மாத்தலாம், இங்க மாத்த முடியாது. ஆண்டு இங்க நீ எல்லாவற்றையும் மாத்தலாம். அந்த இடத்துல மாத்தினா இங்கே ரெடி ஆயிடும். ஆனா அந்த இடத்துல என்ன செய்யறார்கள் திரு சொல்றார், அவர் ஆயத்தமா இருந்து நெருப்புகளை எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்துல தீவட்டில் எண்ணெய் உடையவர்களாக இருந்தவர்கள் தங்களுடைய தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அவர் மணவாளனை சந்திக்க சென்றார்கள். நெருப்பு யாருதான்? வெளிச்சம். அங்க வெளிச்சம் எப்பவுமே இருக்கணும். கூட ஆயத்தமா இருக்கிட்ட வெளிச்சம் இருக்கும், ஆயத்தம் இல்லாதவங்க இருள் இருக்கும். அவன் பரிசுத்தமா ஜீவிச்சிருப்பான், அவனும் பேய் அழுத்தம். ஏன்? வெளிச்சம் இல்லாதனால. மற்றவர்களோ நல்ல கவனிங்க, அவர்களை சந்திக்க போகும்பொழுது மற்ற ஜனங்கள் எண்ணெய் வாங்கிக் கொள்ள எண்ணெய் இருக்கடத்தில் வருகிறார்கள். எனக்கு கொஞ்சம் ஜபம் பண்ணும். கடைசி நேரத்தில் நீங்க ஜெபிக்கணும். அது எப்படி இருந்தா, அந்த ஐஸ்வர்வான்கிட்ட போய் லாசர் ஐஸ்வர்வான் பாத்தீங்களா? எத்தனை பேர் தெரியும்? பாதாளத்தில் கீழே போயிட்டு ஊழியம் செய்யறது ஞாபகம் அங்கதான் வரும். என் 5 சகோதரர்கள் மேல என்ன பண்றாங்க? நான் வச்சுட்டு வந்த பாட்டிலாம் காலி பண்ணிக்கிறாங்க. சொல்லலாம் இல்லையா? நான் எவ்வளவு பாட்டில் வச்சுட்டு வந்தோம் எல்லாம். இப்ப நான் அங்கங்க போய் கண்டத்துல பாட்டில் வாங்க முடியும். நாங்க பிரான்ஸுக்கே போயிட்டோம். ஒரு சில நாங்க பாண்டிச்சேரியில கூடி இருக்கிறோம். தெரியாத இங்க வந்துட்டேன். அங்க என்ன ஆகுது? நான் வச்சுட்டு 5 பேர் அவங்க குடிச்சுதான் இருக்கிறோம். நான் வச்சு மீதி காலி பண்ணுறேன். நான் கொஞ்சம் நான் தெரியாத வர ஃபுல்லா செல்ஃபுல்லா வாங்கி வர அடிக்கிறேன் நான். அதனால இங்க என்ன பண்ணோம்? லாசர் போய் அவனுக்கு சொன்னா குடிக்காதனா குடிக்காத, அங்க போயிட்டு அவனுக்கு ஊழிய ஞாபகம் வருது. புரியுதுங்களா? டூலே ஆனா தாங்க உயிரா இருக்கும் சொல்லியா அவன் கேட்கல. பூமியில இருக்கிற திருதேசிங்க இருக்க சொல்லியா கேட்கல. செத்து போனா கேட்பானா? அப்படியே போயிட்டு சொல்றாரு, நான் தான் லாசர் வந்தேன், பயந்து ஓட மாட்டான். ஐயோ பேய் வந்து மந்திரக்காரன், அப்போ மந்திரக்காரன் தான் போவான். கட்டு மனம் திரும்ப மாட்டான். கரெக்டுங்களா? நீ கிறிஸ்தவ மந்திரக்காரன் போயிட்டுக்கிறான். காயத்ரி கட்டு திருத்தமான இடுப்புல கட்டுவான். யாரும் கண்டுக்கூடாது. சரி, இதெல்லாம் பாதாளத்துக்கு போற கேஸ், அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆக ஆயத்தமாய் இருந்தவர்கள் தங்கள் தீவட்டியில் என்ன இருந்துதான்? என்ன இல்லாதவன் அங்க போய் கடன் கேட்கிறான். எங்க கேட்கறான் கடன்? ஆண்டவர் வந்துட்டாரு, அங்க போய் கொஞ்சம் எண்ணெய் கூட கடன். இப்ப 1ஆம் கிளாஸ்ல படிச்சது கடன் வாங்குற புத்தி அங்க கூட போயிட்டு நான் நினைச்சேன் பூமி மேல மட்டும்தான் பார்த்தேன். கரெக்ட் தானே? எல்லாம் மறந்துடலாம். எந்த டீச்சர் கத்து கொடுத்தாலும் இங்கிலீஷ், கிராமர், மேக்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சயின்ஸ் எல்லாம் மறந்துடலாம். ஒன்னே ஒன்று மட்டும் மறக்கணும். ஏன்னா அதுதான் டீச்சர் சின்ன கிளாஸ்ல அடிச்சு கத்து கொடுக்குறாங்க. கடன் வாங்க தெரியாத குழந்தைங்க கடன் வாங்கடான்னு அடிச்சு அவனுக்கு தெரியல 3 அஞ்சு போடா அழுகுது. கடன் வாங்க தெரியும் வேலை விடு, மூடல அஞ்சு போவாது வருது, அது அழுதுவே வேற விடுது. ஒன்றும் தெரியல, அங்க கத்து கொடுக்குறான் கடன் வாங்கினாரு. சொல்றாங்க இல்லையா? அதுல இங்கிலீஷ் மீடியம் வர அது பசங்க தமிழ் பேசுற இங்கிலீஷ் மீடியம் போயிட்டா அது புதுசா இங்கிலீஷ் வர தெரியும். மறந்து கொடுத்தா தரும். யூ borrow from here to there அது முடிக்குது, அழுது இன்னும் கத்துது. என்னமோ சொல்றாங்க போட்டு அடி அடிச்சு அன்னைக்கு கத்து கொடுத்தா நான் காணாது. இவன் ஜனாதிபதி ஆனாலும் சரி, பிரதமர் ஆனாலும் வெளிநாட்டை கடன் வாங்காத மாட்டேன். இதெல்லாம் தான் போகுதுன்னு பார்த்தா இங்க போய் நம்ம என்ன கடன் வாங்கலாம்? புத்தியில சரி, வீட்டுல கூட என்ன பண்ணக்கூடாது, என்ன கடமை வாங்கக்கூடாது. இருக்குங்களா? கடன் வாங்குற குழப்பம் இங்கே விட்டுடணும். இல்லையா? ஏன்னா தேவன் எது வானான்னு சொல்றாரோ அதை செய்யத்தான் பிசாசு வேலை. வேதம் சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காத சொன்னாரோ இல்லையோ, அதுல இருந்து தான் கடன் வாங்க ஆரம்பிச்சது பிசாசு. அவன் அவன் செய்யறான். இல்லையா? எண்ணெய் போய் அங்க போய் கடன் வாங்க கூடாது. இங்கே எண்ணெய் நம்ம என்ன செய்யணும்? ஸ்டாக்கா வச்சு வேண்டியதுதான். நம்மகிட்ட என்ன ஸ்டாக் இருந்தா போதும், கத்த பின்மான எதுவுமே கிட்ட வராது. பாருங்க, அவர் புத்தியில்லாதவங்க தங்க வீட்டில் எண்ணெய் இல்லாததுனால மணவாளனை சந்திக்க போகும்பொழுது அந்த சத்தம் வந்தவுடனே தங்கள் தீவட்டியில் எண்ணெய் உடையவர்களாக இருந்தவர் போயிட்டார்கள், ஆயத்தமா இருந்தார்கள். மற்றவர்கள் எண்ணெயை வாங்கிக் கொள்ள அவனிடத்தில் வந்து கடன் கேட்டார். அவங்க அனுப்புறாங்க, இவன் புத்தியுள்ள கண்ணிகள் இல்லையா? புத்தியுள்ள கண்ணிகள் அதிகமா பதில் சொன்னாங்க. நீங்களோ விற்கடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அருமையான பதில். விற்கிறவங்களை போய் வாங்கி போ, எங்களை வந்து தொலை செய்யாத.
ஏனென்றால் மணவாளன் வந்து விட்டார். அப்போது புத்தியுள்ள கன்னிகை உள்ளே பிரவேசித்தார். தூங்கிக் கொண்டிருந்த கன்னிகையோ புறமே தள்ளப்பட்டார். கஷ்டம், வெளியே போயிட்டார், வெளியே தள்ளப்பட்டார். கத்துப்பீங்களா? நம்மை வெளியே தள்ளுவதற்காக தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. நாம் எண்ணெயை எப்பவுமே பாருங்க, இந்த உலகத்தில் உனக்கு எல்லாத்தையும் தேவனுக்காக தான் கொடுப்பார். ஏன் கொடுக்கிறான்னா கொடுத்து உன்னை சோதிக்கிறார். எல்லாமே கொடுத்து இதோடு நீ தேவனோடு எண்ணெயோடு ஜீவிக்கிறியா, இல்ல இதனால நீ எண்ணெயை மட்டும் லிமிட்டா வச்சு ஜீவிக்கிறியா? சிலர் கொடுத்து ஜீவிப்பார், சிலருக்கு எடுத்து ஜீவிப்பார். எடுத்து ஜீவிக்கிறவங்கிட்ட எண்ணெய் குறைஞ்சிடும், எண்ணெய் இருக்கும் எண்ணெய் குறைஞ்சிடும். கொடுத்து ஜீவிக்கிறவங்கிட்ட அவனுக்கு என்ன பண்ணும், எண்ணெய் குறைஞ்சிடும். ஏன்னா இருக்கிறதுனால எண்ணெய் கம்மியாகும், பர்ச்சேஸ் பண்ணிக்கிறான். இல்லாததுனால இருக்கிற எண்ணெய் கோட்டை விட்டுறான். ஒரு வசனம் அது பாருங்க, அது அருமை எழுதுறாரு 30வது அதிகாரம் நீதிமொழிகள். சாலமோன் ஜெபிக்கிறார். நான் என்ன செய்திகளை போல 30வது அதிகாரம் ஒரு நிமிஷம் 7 வாசம். அவர் ஜெபிக்கிறது பாருங்க. இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். என்ன ஒரு அருமையான ஒரு ஜெபம் பாருங்க, என்ன ஒரு அருமையான ஜெபம் பாத்தீங்களா? இன்னைக்கு உலகத்துல ஜெபிக்கிற ஜெபம்லாம் ஒரு வித்தியாசமான ஜெபமா இருக்குது. சுயமான ஜெபங்கள், தனக்கேற்ற ஒரு ஜெபம், ஸ்டைலான ஜெபம், பிரசங்கி கூட ஸ்டைலான பிரசங்கம், இதெல்லாம் தேவனுக்கு எடுபடாது. ஹல்லேலூயா. கேக்குறீங்களா? தேவன் எளிமையில் வாழ்கிறார். எளிமையில் தேவன் எதிர்பார்க்கிறார். தன்னை போல ஏன் அந்த தேவன் எளிமையில வந்தார். தேவாதி தேவன் எப்படி வந்திருக்கலாம்? அவர் தேவனை யாராலும் ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு வந்தார். மனுஷங்க கடைசி இடத்துல தேவன் வந்தார். பாருங்க, நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளுக்கு எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும். பாருங்க என்ன அது ஜெபம், அது உலகத்துடைய வேனிட்டி, மாயை, பொய் வசனிப்பு, எனக்கு தரித்திரம், எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கூடாது. எனக்கு ரெண்டுமே வேணாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? தரித்திரமும் வேணாம், ஐஸ்வரியமும் வேணாம் எனக்கு. யார் ஜெபிக்கிறது? சாலமோன் பிச்சைக்காரன் ராஜா. எவ்வளவு பேர் ஆள் ஜெபிக்கிறார்? ஏன்னா அவனுக்கு தெரியும் சாலமோன் புழுதியில் இருந்து ஒருவனை சிங்காசனத்துக்கு தூக்குற தேவன் தான். சிங்காசனத்தில் இருக்கிற புழுதியில தள்ளுகிற தேவன் தான். கீழே இருந்து மேல தூக்கிட்டு போயிட்டாரு மோசேவை. மேல இருந்து கீழே தட்டாரு நேபாத் நேச்சர் செஞ்சாரா? அதனால சாலமோன் அருமையா சொல்லுறான், தரித்திரமும் வேண்டாம் எனக்கு, ஐஸ்வர்யமும் வேண்டாம். ஏன்னா நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து, அதான் எண்ணெய் கம்மியாகி போடுது. ரொம்ப அதிகமா இருந்தாலும் கண்ணு தெரியாது. ரொம்ப எண்ணெய் போட்டா நிறைய பேர் உலகத்தே வசதி வந்தா தலைக்கே எண்ணெய் போட மாட்டான். முடி அப்படி பறந்தா தான் நல்லா இருக்கும். நிறைய இஸ்திரி கூட தெரியும், தலை இஸ்திரி போட்ட மாதிரி நல்லா காஞ்சி போயிருக்கும். கரெக்டுங்களா? நான்லாம் கையில வந்தா தலையில எண்ணெய் நிக்காது, தலை வர தலைலாம் ஆடும். அதனால அதிகமா வந்தாலும் எண்ணெய் குறைஞ்சி போகுது, இல்லனாலும் என்ன பாரு. கரெக்ட்டுங்களா? மறுபடியும் வாசிப்பது, பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான ஜெபமா இருக்கு. ஹல்லேலூயா. தாவீது எழுதும்போது சொல்றார், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதுக்குள்ள வைக்காதீர்கள். ஏன்னா ஐஸ்வர்யம் பூமியில தான். இருதய போய் படுத்து ஒரு வாலிபருக்கு இருதய போய் அதனால படுத்துச்சு. ஆண்டு சொன்ன எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க. உன் இருதயை எதற்கு படுத்துக் கொள்கிறது அதுதான் உனக்கு ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. ஆகவே புத்தியுள்ள ஸ்திரியாக இருக்க வேண்டியவள் எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜீவித்தை ஜீவிக்கிற அந்த லிஸ்ட்ல வந்துடும். புத்தி இல்லாத ஸ்திரீ எல்லாம் இருந்து தேவனுக்கு தூரமாக நின்று இருக்கிறது நினைச்சு தன் கோட்டை விடுற கேஸ். அப்படிப்பட்ட நிலைமை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா.
சொல்றார், இந்த செய்தியை நான் சொல்ல போகிற சில காரியங்கள் உங்களை உண்மையாக புண்படுத்த போகிறது. அப்படி நான் செய்ய வேண்டியவனாக நான் இருக்கிறேன். கவனிங்க. ஹல்லேலூயா. அப்படி செய்வதனால் உனக்கு அது நன்மையை செய்யும். நன்மை செய்வதற்கு முன்பாக அது உன்னை புண்படுத்த வேண்டும். எந்த ஒரு காரியம் உனக்கு செய்தி புண்படுத்த வருகிறது, பின்னால் உனக்கு அது நன்மை இருக்கிறது. பிரசங்கம் எடுத்த ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணா நிறைய பேர் ஹர்ட் பண்ணாது, புண்படுத்த தான். இந்த பாசல வேற பாசல வேற சபைக்கு போறோம், அதை கேட்டு பாசத்தை ஏன்னா தடை கொடுக்கணும், அது மாதிரி பாசம் வேணும். அது பிரயோஜனம் இல்லை. புண்படுத்துகிறது என்றால் பின்பு அதில் ஆசீர்வாதம். இன்னைக்கு சபைக்கு ஜனங்க எப்படி வர ஆசைப்படுறாங்கன்னா, வந்த உடனே உங்க சபையில் இல்லை, அதனால நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இருக்கிறது சொல்லி தான் ஆகணும். என்ன பதில் சொல்றது? நான் எப்பவுமே அனுபவத்தை தான் நிறைய பேசுவேன். அனுபவம், பைபிள், செய்தி, இது மூணு தான் செய்தி. கற்பனையோ எங்கேயோ கேட்டு வந்து சொல்றது, இன்னொருத்தர் பிரசங்கம் சொல்றதெல்லாம் செய்தி கிடையாது. ஒண்ணு திரு சொல்லிருக்கணும், தேவன் சொல்லிருக்கணும், ரெண்டும் என் வாய்க்கு அனுபவமா இருக்கும். கரெக்டா? சபைக்கு எதுக்கு வருகிறாங்கன்னா ஆதாயத்துக்காக ஒரு கூட்டம் இருக்குது. இது சுத்தமா எண்ணெய் இல்லாத கேஸ். இது கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, கன்னிகள் லிஸ்ட்ல சேரும். இது எண்ணெயே இல்லாத கேஸ். எண்ணெய் இல்லாத ஒண்ணே இல்லை, அது நியூட்ரல். சபைக்கு வரும்பொழுது என்னது? ஆதாயத்துக்கு வர்றது, தேவன் செய்தெல்லாம் வாங்கிக்கிறது, பெரிய எதிர்பார்ப்பு. பாஸ்டர்னு சாங் லீடர் ஆக்கிடணும், பாஸ்டர்னு டீக்கனா மாத்திடணும், பாஸ்டர்னு அசிஸ்டன்ட் பாஸ்டர் போட்டுடணும். எல்லாம் அவன் பண்ற நினைக்கிற காரியம். ஒரு சிலர் இந்த பாஸ்டர் என்ன போட்டா நல்லா இருக்கும் யோசிக்கிறாங்க, விட்டு போயிடுவாரா, நம்மளே பாஸ் ஆயிடப்படுகிறது, இவரு எதுக்கு, இவருக்கே சரியா பிரசங்க, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் உதவாத கேஸ். ஹல்லேலூயா. வேதம் அருமையா சொல்லுது, நீ வளரும்படி அவனுடைய பலத்த கரத்து கொஞ்சம் அடங்கிரு, ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்துவார். அடங்கிரு. கரம் என்றால் வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையில யார் அடங்கி இருக்கிறார்களோ, ஊழியம் இருக்கிறவன் ஊழியம் இருக்கிறத கொடுத்தவன நம்ப மாட்டான், விட்டு ஓடுவான். அவனை இழுத்து பிடிச்சி தேவன் ஊழியத்தை கைது கொடுப்பான். நான் சொல்றது வேதமா? தானே? கரெக்ட் தானே? மோச ஓடினா வீட்டு பிடிச்சி கொடுத்தாரா? செஞ்சார்ல. ஜோசப் கூட அப்படித்தான், யோனா அப்படித்தான், அவர் பவுல் அப்படித்தான், எல்லாருமே ஓட்ட கேஸ் தான். பிடிச்சி இழுத்து பிடிச்சி நிக்க வைக்கிறார். ஊழியம் இல்லாதவன் ஊழியத்துக்கு அலைவான். கேடுகாலம் எப்படி வரும்? சும்மா வீணா இருக்கிற அட்ரஸ் தெரியாது பார்த்து. அப்படி அந்த பாஸ் கொஞ்சம் பேச இடம் அவரே திட்டிட்டு, அவர் எப்ப பாரு என்ன பார்த்த பேசினே இருக்கிறாரு. நான் பல தடவை போற இடம் பிரசங்கம் பண்றேன். உன்னை பார்த்து பேசுறதுக்கு இங்க ஃபுல் பீட்ல தனியா வச்சு ஒரு பாஸ் நிக்க வைக்கிறது. எல்லாரும் வந்துட்டு கண்ண மூடி பேசுறது வைக்கிறாருங்க. அப்படி பேசுறது டிவில பேசலாம். உன்னை நின்று பார்த்து பேசுறதுக்கு ஃபுல் பீட் வர. அவங்க சரியா தரல தான் இது வர. முன்னால க்ளோஸ் அப்ல வீட்ல வச்சு பாத்துக்கலாம். ஹalleluya. யார் ரைட்ஸ் யா கதை மூஞ்சி போச்சு. உன்னை செய்தியே போல. இப்படி எல்லாம் கூப்பிட்டாங்க இப்படி. கரெக்டா கிரீர் கூப்பிட்டு 6 மணி நேரம் கொடுத்து நம்மள ஜாப் மட்டும் போயிட வேண்டியது. இதுக்கு அப்புறம் எப்போ வரந்துட்டாங்க. ஹalleluya. யாரா வெளியூர் போறீங்க இருக்கீங்களாங்க? யாரும் இல்லையா? சொல்லுங்க. போற மாதிரி தான் ஜபம் பண்ணிடலாம், போனா பண்ண பேசலாம். யாரா வெளியூர் போறீங்களா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? வேதம் சொல்கிறது இன்னொருத்தர் ஸ்தானத்தில் எடுக்க கூடாது. யாருக்கு எதை தேவன் கொடுத்தாரோ அது யாராலும் எடுக்க முடியாது. எழுதப்பட்டது அது. அவன் நல்லா இருக்கிறானே நீ சொல்ல முடியாது. அவன் நல்லா இருக்கிறதுக்கு அவனுக்கு எழுதப்பட்டது. நீ நல்லா இல்லைன்னா உனக்கு அது எழுதப்பட்டது. யாரு சாந்தி யாரும் என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. திருசர்மா சொல்லு, மோசே நோவா
நான் எடுக்க முடியாது. அதே மாதிரி இயேசு அவருடைய ஸ்தானத்தை எடுக்க முடியாது. அவருடைய காலகட்டத்தை ஏன் 7 சபை காலத்தை பத்தி சொல்றாரு, திருப்பி சொல்றாரு. ஒரு சபை காலத்தில் இருக்கிறது இன்னொரு சபை காலத்தில் செல்லாதீங்க. அந்தந்த சபை கால செய்தி தான் அவரை உருவாக்கும். பழைய செய்தி வந்ததுன்னா அது பழைய பிரியாணி கதை. நான் வந்து ரொம்ப அன்பா நேசிக்கிறேன். போன ஜனவரிக்கு செய்த பிரியாணி ஒண்ணு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற கூட்டு கொடுத்தாங்க. அவனும் அன்பா சாப்பிட செத்தான். பழைய செய்தி இப்போ உதவாது. உன் கண்டது ஃப்ரெஷ்ஷா பிரியாணி செய்யணும். அதான் 7வது சபை கால பிரியாணி. இந்த பிரியாணியில கொலஸ்ட்ரால் கிடையாது. இந்த பிரியாணி நீ கறியை சாப்பிட, இது கழுகு காலம், இது கறி சாப்பிட காலம். நீ கறியனா சாப்பிடு, எலும்பனா சாப்பிடு. இது புஷ்ஷாரோடு கூடுக்கு பலனா இருக்கும். தூக்கி தயார்படுத்தும். நல்லாட நடப்ப 7வது சபை காலத்துல. மற்ற சபை காலம் 10, 30 இப்படி 60 வரையாது. இது 100% காலம். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றுக்கும் வெளியே வருவதும் கன்னிகை. அது மாத்திரமல்ல, கன்னிகளே 2 விதமா இருக்கிறது. ஒன்று எண்ணெய் பெற்ற கன்னிகை, இன்னொன்று எண்ணெய் பெறாத கன்னிகை. எண்ணெய் இருக்கிற கன்னிகை தான் கர்த்தருக்கு பிரியமானவள். அவர் வரும்போது ஆயத்தமாக உள்ள சென்று விடுகிறார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அவங்க புறப்பட்டு சென்ற போது 10 பேரும் கன்னிகைகள் தான். இப்போது அவர் கர்த்தரை சந்திக்க முடியாது. அங்க 10 பேர் இருந்தார்கள், 10 கன்னிகைகள் இருந்தார்கள். இந்த கன்னிகை என்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நான் திரும்ப சொல்றேன். the purity, the பரிசுத்தமாக்கப்பட்டது. பரிசுத்தம் என்றால் சுத்தமான, மகா பரிசுத்தமான, அது கொஞ்சம் கூட கரையே இல்லாத. கரை இல்லாதனா உன்னுடைய சிந்தையிலே எந்த விதமான உலக காரியங்களும் ஒரு டிராப் கூட இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போன ஒருபடி மேல செய்தி என்ன சொல்லு, இச்சை என்பது அதுக்குள்ள வரக்கூடாது. இச்சைனா வெறும் பொம்பளை ஆம்பளை ஆம்பளை பொம்பளை பார்க்கறது மாத்திரம் கிடையாது. எதெல்லாம் பார்த்து நீ ஆசைப்படுற அதெல்லாம் இச்சை. கரெக்டா? மாம்ச இச்சை, ஆவிக்குரிய இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த இச்சை கூட ஒரு டிராப் கூட இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமானால் அந்த புத்தியில கன்னிகைக்குள்ள வர முடியாது. பியூரிட்டி தேவன். உன் சிந்தையும் பரிசுத்தமா இருக்கும், உன் சரீரம் பரிசுத்தமா இருக்கும். அது ஒரே ஒரு வழி என்னன்னா, எண்ணெய் ஃபுல்லா இருந்ததுன்னா எல்லாம் பரிசுத்தமா இருக்கும். இந்த ஒரு எண்ணெயுடைய பவர் என்ன தெரியுங்களா? மற்ற எண்ணெய் இருக்கிற தண்ணி ஊத்தினா தண்ணி விட போயிடும். கரெக்டா? சில எண்ணெய்கள் அழுக்க கூட தூரம் தள்ளிடும். இந்த எண்ணெய் பயங்கரமான எண்ணெய். இது முழுக்க முழுக்க பரிசுத்தமாக்கிற மனுஷன். இந்த எண்ணெய் உள்ள வந்த உடனே முதல்ல எண்ணங்களை பரிசுத்தமாக்கும், இருதயத்தை பரிசுத்தமாக்கும், ஆத்மாவை பரிசுத்தமாக்கும், ஆவியை பரிசுத்தமாக்கும், சரீரத்தை பரிசுத்தமாக்கும். எப்போ இந்த பரிசுத்தாவியான இந்த எண்ணெய் உள்ள வருகிறதோ, இந்த எண்ணெய் ஓடி ஓடி கொல 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 ஆயிட்டு நகையெல்லாம் வெளியே தண்ணி. நம்ம நகை பார்த்து பேச நினைக்காதீங்க. நீங்க போட்டினாரும் போடாத எண்ணெய் வந்து அது தானே வெளியே போடும். அதுதான் சொல்ல வந்தேன். நம்ம வழி கூட வேணாம், அதுவே ஒட்டிக்கிட்டு போயிடும். புரியுதா? கெட்ட எண்ணங்கள், தீய சிந்தனைகள், அல்லது பொறாமை, கசப்பு, வயிற்றுச்சல், இதெல்லாம் எந்த மாத்திரை டாக்டர் கொடுக்கணும். வயிறு எரியுது போது அதெல்லாம் மாத்திரை கிடையாது. நீ டைஜனும் அது டென்ஷன் கொஞ்சம் சரியாகாது. எண்ணெய் உள்ள போட்டோம் அது எல்லாமே வெளியே போட்டோம். கரெக்டா? எண்ணெய் உள்ள வரும்போது எல்லாமே, அதுக்கப்புறம் பார்த்தா வெளியே பார்த்து உனக்குள்ள எண்ணெய் இருக்குதுன்றது எப்படி பேசணும். கொஞ்சம் கொஞ்சமா உன்னை பத்தி பேச ஆரம்பிச்சோம். நம்ம நல்லா இருந்தது, முடிச்சு மாதிரி ஆயிடுச்சு. சொல்றாங்களா இல்லையா? உங்களுக்கு சொல்றாங்களா இல்லையா? எங்களை சொன்னாங்க. இவர் முன்ன மாதிரி இல்ல, இவர் மாறிட்டாருங்க. அப்போ என்ன வேலை செய்யும்? எண்ணெயில கொண்டு வந்தா வெளியே போகுது. ஒரே நேரத்தில் எல்லாம் போயிடாது, நினைக்காத. திடீர்னு எண்ணெய் வந்துச்சு எல்லாம் வெளியே போயிட்டு அப்போ மறுமாய் அப்போ பாரு, அதெல்லாம் சோதனை. தேவன் எண்ணெய் ஊற்றும் பொழுது எவ்வளவு தூரம் அந்த எண்ணெய் காத்துக்கொள்வது. சில நேரத்தில் எண்ணெய் போல வேலை செய்ய என்ன ஆக மாட்டான். இந்த எண்ணெயை ட்ரை அப் ஆயிடும். கடைசியில் என்ஜின் என்ன ஆகும், உள்ளது எல்லா பார்ட்ஸும் போயிட்டு
ஸ்டக் ஆகிட்டு போய் வண்டி. நாங்களும் சர்ச்சுக்கு போயிட்டு தாங்க இருக்கிறோம். அப்படியே ஏன் இப்ப வேற வழி கிடையாது. உள்ள என்ன காலி ஆயிடுச்சு, அதை கவனிக்கிறதுல அந்த பாஸ் நல்லா பாஸ் என்ன ஊத்துறாரு அவரு கரெக்டா? பாஸ் மேல போற பாகவம் மேல போற ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். புத்தியில கடையனா எதிராளி மேல ஒரு தவறு குறைகளை நீ பார்ப்பாயானால் நீ ஒன்னே யோசிக்கணும், நான் சரியில்லை. அப்பதான் நீ தேவனுக்குள்ள இருக்கிற. நான் சரியாக இருந்தா எதிராளி திருந்திடணும். கரெக்டா? ஏன்னா செய்தி சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு. வெளிச்சம் என்னது? வெளிச்சம் எங்கிருந்து வருது? இந்த லோகாஸ் தான் வெளிச்சம் சொல்றாரு. வித்தோட சொல்ற செய்தி சொல்றது லோகாஸ் கர்த்தருக்குள்ளாக வெளியே வந்த வெளிச்சம் தான் லோகாஸ். ஏதோ ஒன்று லோகாஸ் கிடையாது. அது பரத்தில் இருக்கிற ஒரு காரியம். அது தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய தூதனுமாய் இருக்கிறது. அதுதான் லோகாஸ். இது எங்கிருந்து வருதுன்னா தேவனத்தின் வெளியே வருகிறது. தேவனத்தின் வெளியே வந்ததெல்லாம் தேவனுடையது. அப்ப தேவனுக்குள்ளாக வெளியே வந்தது எது? மணவாட்டி. நீ இன்னொரு வேலை பார்த்தீங்கன்னா மணவாட்டி தான் லோகாஸ். நீ ஏத்துக்க. ஏன் மணவாட்டினா வேதம் திட்டமா சொல்கிறது, தேவன் அவருக்குள்ளாக இந்த வெளிச்சம் வெளியே வருகிறது. தேவன் உலகத்துக்கு ஒளியா இருந்தான்னு சொன்ன அதே தேவன் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். You are the light. அப்ப இந்த லைட் வேற எது? அது லோகாஸ், தேவனுக்குள்ளாக இருந்த தன்மை, வெளிச்சம். நீ யாரோ கிடையாது. அவளிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. மணவாட்டி இடத்துல எவ்வளவு வேணும் இருள் இல்லை. ஏன்னா மணவாட்டி பியூரிட்டி. அவன் எண்ணெய் உடையவளா இருக்க. அப்ப எண்ணெய் உடைய வெளிச்சமா இருக்கிற ஒரு மணவாட்டி இருள் வர முடியாது. இருளான வெளிச்சமான இருள் ஓடிடும். அப்போ டோட்டலா மணவாளனை புரிந்து படிப்பதற்காக மணவாட்டி பூமியில வைத்திருக்கிறார். இன்னைக்கு பூமியில இயேசுவை தேடுவார்கள். தேடலாம் இல்லையா? அப்ப இயேசுவை தேடுவது எப்படி? இயேசுவை பார்க்கணும்னா மணவாட்டிக்குள்ளாக இயேசு பார்க்கணும். அதனால தான் அந்த காலத்தை சொன்னான், இந்த போகிறார்கள் அவர்கள் தான் கிறிஸ்து அவர்கள். மோசைக்குள்ள அந்த கிறிஸ்து, ஒரு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இந்த கிறிஸ்து பேர் போறார் கிறிஸ்து அவர்கள். கடைசி காலத்துல சொல்வார்கள் கிறிஸ்து. அதுதான் பார்த்து சொன்னாங்க பர்னாம் கிறிஸ்துன்னு. இவன் தவறா புரிஞ்சுட்டான். பர்னாம் தேவமாயிட்டான். அப்படி கிடையாது. இன்னொரு செய்தியில பாத்தீங்கன்னா மணவாட்டி எல்லாம் மேசியாக்கள் என்று சொல்லுகிறான். மணவாட்டி சபை யாரு? ஏன் அதை சொல்ற? நான் கத்திரிமானவர்ல தேவனுடைய ஒரு பாகம். தேவனுடைய அதே தான். நீங்க மாவு எடுக்கிறீங்க, ரொட்டி சொல்றதுன்னா கரெக்டா? 1 கிலோ மாவு நல்லா பேசுறீங்க. மாவுல இருந்து பேசுற மாவு இது தனியா எடுக்கிறீங்கன்னா இது மாவு, இது கீவு அப்படின்னு அவன் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க இல்லைங்க, இது மாவு, இது அரிசி மாவு அப்படியே சொல்லுவாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். இதுல நீங்க எவ்வளவு உப்பு போட்டீங்கன்னா அவ்வளவுதான் அதுல இருக்கும். இதுல எவ்வளவு டேஸ்ட் அந்த டேஸ்ட் அதுல இருக்கும். ரெண்டும் மாவு தான். அதேதான் தேவன். தேவனுக்குள்ளாக வெளியே வந்த தேவன். புரியுதுங்களா? என்னன்னா இது உதாரணமா ஏதேன் தோட்டத்தில் காமிச்சார். ஆதாமுக்குள்ள வெளியே வந்த ஆதாம். எலும்பில் எலி, மாம்சத்தில் மாம்சம். அதே பேட்டன் தான் இப்போ கிறிஸ்து. கிறிஸ்துக்குள்ள வெளியே வந்த கிறிஸ்து. நீங்கள் கிறிஸ்துவாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க யாரோ கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஒரு பாகமாய் இருக்கிறீர்கள். சி பண்ணாரு. நீங்கள் தேவனுடைய ஒரு பாகமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள். சொல்லமா அப்படியே சொல்லிட்டே போங்க. நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள். நீங்கள் மேசியாக்களாய் இருக்கிறீர்கள். கடைசி சொல்ற மணவாட்டியும் கிறிஸ்து வேற கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப நம்ம வெளியே நடந்து போகும்போது நம்மளுக்கு ஒரு கெத்து இருக்கும். ஒருத்த ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு கெத்தா நடக்கிறானா இல்லையா? காலையில ஒரு லுங்கி கட்டி செருப்பு போட்டு நடந்தா ஒரு மாதிரி நடக்கும். அவரை செத்து போன மாதிரி நடக்கும். கரெக்டா? அந்த அம்மா அப்படித்தான். இப்பதான் நைட்டி போட்டு ஒரு ட்ரெயின்ல போறாங்க, பஸ் ட்ரெயின்லாம். அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் மாத்திப்பாரு. ஒரு நல்ல ஒரு பட்டு போட, ஒரு ஷூட்டு, ஒரு அயன் பண்ண போட நட கொஞ்சம் அப்படி ரஃபா ஸ்டைல
ஸ்டெப்புக்கு ஸ்டைலா இருக்குதா இல்லையா? கலந்து போறவங்க பாரு, கொஞ்சம் ஷூ போட்டு பாரு, கொஞ்சம் செருப்பு புது செருப்பு போட்டு பாரு, அப்போ ஒரு நட. ஹீல்ஸ் வச்சு பாரு, அப்போ ஒரு நட. நடைய ஒரு மரத்தா இருக்குல்ல. ஐயா, அவன் உலக பொருள் ஒரு மனுஷனை மாற்றி பண்றான். இந்த ட்ரெஸ் மேல போடுறது அவனை மாற்றாது. அவன் உடையினாலே பாவனை, அவனை பேச்சு, அவனை தன்னை எல்லாம் மாறும். இது மாற்றின் வஸ்திரம், இது மனவாட்டினுடைய வஸ்திரம். அப்ப அவன் இந்த உலகத்துக்கு கிடையாது. அவன் உலகத்தில் நடக்கும் போது பாருங்க, உலகத்தில் வேறுபட்டு இருப்பான். கண்டிப்பா இவனை பார்த்தா எப்படி எப்படி உலகத்தை ஒரு வேறுபட்டு நடனாலும் எல்லாம் பாக்குறானோ, அப்ப இந்த தேவனுடைய வார்த்தையின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு இவன் நடக்கும், இவனே உலகம் பார்க்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த இந்த வஸ்திரத்தை தடுத்துன உலகமே அவனுக்கு அடிபணிந்து இருக்கும், உலகம் அவனுக்கு கீழ்ப்படியும். அப்ப தெரிஞ்சான் இவன் தான் கிறிஸ்து, அவன் தான் அவனுக்குள்ளதான் கிறிஸ்து. கிறிஸ்துனா யாரோ கிடையாது, நீ தான் கிறிஸ்து. இப்ப சொல்லலாம் யாரா காரணம் பிரணாம் கிறிஸ்து சொல்லு, பிரணாம் கிறிஸ்து போடாதியா. பிரணாம் கிறிஸ்து சொல்ற பின்னாடி ஜோஷா கிறிஸ்து, மோசே கிறிஸ்து, ராணி கிறிஸ்து, எஸ்தர் கிறிஸ்து, யாரா இருந்தாங்க போடு, எல்லாரும் கிறிஸ்து. இந்த எல்லா கிறிஸ்து சேர்ந்து தான் சபை, அதான் கிறிஸ்தவர்கள். புரியுதுங்களா? ஏன்னா அவரும் அவனும் இந்த ஒரு பகுதி, அந்த பார்ட் ஆஃப் ஹிம் என்ற அவருடைய பாகம் அது. கரெக்டுங்களா? அவருக்குள்ள எந்த எசன்ஸ் இருந்ததோ. நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் பரத்துல இருந்து வந்து இருக்கிறேன். அவர் மட்டும் கிடையாது, நீங்களும் நான் பரத்துல இருந்து வந்து இருக்கிறோம். அவங்களுக்கு இந்த பூமி சொந்தம் கிடையாது, பூமியில இருக்கிறவங்களுக்கு சொந்தம் கிடையாது. புரியுதுங்களா? இவ்வளவு கேட்டு ஏன் நாத்திக்கு எங்க சொந்தக்காரர் சேர்த்துட்டாங்க, அப்ப நீ என்ன அர்த்தம்? பூமியில இருக்குன்னு அர்த்தம். நம்ம பூமிக்குரிய கிடையாது இல்லையா? நம்ம சாவு கிடையாது பிரசன்ட் பண்ணுகிறோம். அப்படியே சத்தாதும் சாவு கிடையாது, அது பேரு நித்திரை. கிறிஸ்துக்குள்ள வராத சாவு. கிறிஸ்துக்குள்ள வரலன்னா வேற அப்படிதான் சொல்லுது. கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். தூங்குறவன் தான் எழுந்துவான், செத்து போனவன் எழுந்துவானா? ஒரு இடத்துல சொல்ற போகும்போது இயேசு கிறிஸ்து சொல்ற, நம்ம போய் அவனை எழுப்போம், ஐயோ செத்து போயிட்டான், நித்திரை ஆயிருக்கு. செத்துல போய் எழுப்பணும் சொன்னாரு, அது நம்மளுக்கு முன்னாடி அவன் நித்திரை ஆயிருக்கு. நான் போனா அவன் எழுதுவோம், நாம் நித்திரையா இருந்தா அவர் வந்தா நம்ம எழுதுவோம். கரெக்டா? நாம் கிறிஸ்துக்குள் நித்திரையா இருந்தா தலைவர் வரும்போது எழுதுப்போம். எழுதுக்கலாம்னா நியாயத்திற்கு, தூங்கிக்கலாம்னா செத்து போய்க்கலாம்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அவர் வரும்போது ராப்சர்ல தூங்குறவங்களாம் எழுதுவான், செத்து போனாலும் உள்ள இருக்கும். எது வரும்? 1000 வருஷம் போறவங்க அந்த உள்ள தான். அவன் செத்து போனவன் யாம செத்துன கூத்தி உட்கார வச்சு அவனை நியாயம் தரும். ஆனா கிறிஸ்துக்குள்ள இருக்கணும், மரணம் கிடையாது. ஏனென்றா கிறிஸ்து எப்பொழுதுமே மரிக்க மாட்டார். கிறிஸ்து மரித்ததும் இல்லை, இனிமேல் மரிக்க போவதும் கிடையாது. கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறாங்க மரணம் கிடையாது. அப்ப தேவனாகிய கர்த்தர் மனவாட்டியா தேர்ந்து கொண்டாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. கர்த்தர் பின்மான் உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவனதை முன்குறித்தார். ஏனென்றால் இவர் பரிசுத்தமாக்கப்பட்டவர். இவர் கர்த்தரை சந்திக்க புறப்பட்டு சென்ற அவர்கள் ஜனங்கள். ஹல்லேலூயா. இந்த நல்ல கவனிங்க, 7 ஜாமத்தை குறித்து பேசுறார். 7 ஜாமம் வரை நித்திரையில் இருக்கிறார்கள். 7 ஜாமம்னா 7 சபை காலம். கரெக்டா? ஒவ்வொரு சபை காலத்திலும் அந்தந்த செய்திகள் நித்திரையா இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் உண்மையாக கர்த்தரை சந்திக்க சென்றனர். ஞாபகத்தில் வச்சுங்க, கர்த்தர் பின்மால அவர் புறப்பட்டு சென்ற போது கர்த்தர் வந்து விட்டார். அது கர்த்தருடைய வருகை நேரமாக இருந்தது. அந்த ஜாமத்தில் யார் என்றால் இருந்தார்கள் என்று முதலாவது ஜாமம், 2வது ஜாமம், 3வது ஜாமம் இது இயேசுவை குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகையின் போது அவர்கள் எல்லாரும் விழித்துக் கொண்டனர். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் அந்த ஜாமத்தில் விழித்துக் கொள்கிறார்கள். அப்படின்னா அர்த்தம் பட்டுந்தான் இருக்கலாம்,
கட்டினோன்னு எழுதுவோம். கரெக்டா? தூங்குறோம் எழுப்பினோன்னு எழுதுவோம். அதான் சொல்லுகிறேன். ஆனா இந்த காலத்துல கடைசி மணி நேரமா இருக்குது. இந்த நேரத்தை இதான் சொல்றேன். இந்த கடைசி மணி நேரத்துல இந்த 10 பேர் கர்த்தரை சந்திக்க புறப்படுகிறார்கள். 5 பேர் தீவெட்டியில் எண்ணெய் இல்லாமல் புகைப்பிடித்து போயிருந்தது. ஜீவன் எப்படி இருந்தது? அதுதான் போல் ஆவியிலே நீங்கள் ஆரம்பித்தவர்கள் மாம்சத்தில் முடிக்கும் மனதாய் இருக்கிறீர்களோ போல் சொன்னாரா? ஃபர்ஸ்ட் வந்து நல்ல எண்ணெய் நல்ல ஏறி வச்சான். எரிந்து கொண்டு இருக்கிற தீவெட்டியில அது அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த அகல் விளக்கெல்லாம் வச்சாங்கன்னா பழைய ஆளுங்களுக்கு தெரியும். அகல்லாம் தெரியல, வில்லேஜ்லாம் தெரியும். அகல் மண்ணில் இப்பதான் பிளாஸ்டிக்லாம் வந்துச்சு. என்ன அதுல எண்ணெயை ஊத்திட்டு திரிய வச்சுட்டு ஒரு குச்சி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குச்சியே இல்லாத போயிடுச்சு. நிறைய பேருக்கு தெரியாது குச்சியெல்லாம் இவனா புதுசா நம்மளுக்கு குச்சி சொல்றாரு அப்படின்னு. இவரு குச்சியெல்லாம் புதுசா வைக்கிறாரு, குச்சி வைப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த அகல்களுக்கு நிறைய வச்சுட்டு போவோம். யார் அந்த அகல்களுக்கு கம்மியா ஏறிது பார்த்தாலும் கிட்ட போயிட்டு அந்த குச்சி எடுத்து அது முன்னால கறி அந்த கறி தான் ஏறியாது. அதை அதை தட்டி விட்டுட்டு கொஞ்சம் அந்த திரி மேல தூக்கி விட்டு போயிடும். அதே குச்சி வச்சு போயிடும். அப்ப இன்னும் கொஞ்சம் அது பிரகாசமாக எரியும். புரியுதுங்களா? அதுதான் சொல்றாரு ட்ரிக் பண்றது. என்ன பண்றாரு? அப்படிப்பட்ட காரியத்தை அவர் என்ன பண்ணுவான்? ட்ரிக் பண்ண வெட்டணும். கர்த்தருடைய வருகையின் போது விழித்திருந்தார்கள். கடைசி மணி நேரமாக இருக்கிறது. இந்த 10 பேர் கர்த்தர் சந்திக்க புறப்படுகிறார்கள். 5 பேர் தீவெட்டிகள் எண்ணெய் இல்லாமல் புகை பிடித்து போயிருந்தது. மற்ற 5 பேர்களோ எண்ணெயை வைத்திருந்தார்கள். அவங்க எப்ப அலாட்டா இருந்தவர்கள். வேதாவும் எண்ணெயை வந்து பரிசுத்த ஆவிக்கு அப்படியாக ஒப்பிடுகிறார். பரிசுத்த ஆவி கொண்டிராமல் நீங்கள் சுத்தமாயும் தூய்மையாகவும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இருக்கலாம். கவனிச்சீங்களா? திரு சொல்ல மாட்டேன். பரிசுத்த ஆவியை கொண்டிராமல் அப்படின்னு அர்த்தம். எண்ணெய் இல்லாமல், எண்ணெய் இல்லாமல். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் இருந்தது, காலி கொஞ்சம் தான் எண்ணெய். அதான் சொல்ற, நீங்கள் தூய்மையாக பரிசுத்தமா தூய்மையாக இருக்கலாம், எண்ணெய் இல்லாமல் அப்படி இருக்கலாம். நல்லா கவனிங்க. நீதிமானாக்கப்படுதல். நான் இந்த பாவியை உபயோகப்படுத்த போகிறேன் தேவன் சொல்றார். அதாவது ஒரு பாட்டில் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு காரியம். ஒரு குப்பையில இங்க ஒரு பாட்டில் இருந்தா நேரம் எடுத்து அதை பயன்படுத்துறது கிடையாது. அந்த பாட்டில் எடுத்து முதல்ல சுத்தம் ஒரு சுத்தமாக்க அதெல்லாம் உபயோகப்படுத்தப்படும். இல்லைன்னா அது உபயோகப்படுத்தப்பட முடியாது. அது சுத்தமாக்கப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் அது சுத்தமாக்கப்பட்ட பின்பு அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? அதை பரிசுத்தப்படுத்துவேன். பரிசுத்தப்படுத்தல் என்ற வார்த்தைக்கு சுத்தமாக பரிசுத்தம் என்ற அர்த்தம். பரிசுத்தம் என்பது எபிரேய வார்த்தையில, பரிசுத்தமாக கிரேக்க வார்த்தையில பரிசுத்தமாக வார்த்தை ஊழியத்திற்கென்று சுத்தப்படுத்தி தனியாக வைக்கும் ஒரு பொருளை குறிக்கும். பரிசுத்தமாக எபிரேய கிரேக்க சொன்னா ஊழியத்திற்காக பயன்படுத்த, ஊழிய சேவைக்காக ஏதோ ஒன்று பயன்படுத்துவதற்காக அந்த பொருளை எடுத்து பரிசுத்தப்படுத்தி தனியாக வைக்கிறது. அப்போ நாம் எல்லாரும் தேவனுக்கு ஊழியக்காரர்கள். அடுத்த வார்த்தை ஆளுக்கு ஒரு சபை ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஊழியக்காரன் சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சபை, இந்த தெருவில் 10 சபை. அப்படி இல்லை. ஊழியக்காரன் சொல்லிட்டு நான் என்ன பண்ண, பொம்பளைகளா இருக்குன்னு பையன் மாட்டிட்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில ஊழியக்காரர் தான் வேலை செய்கிறது. இது மட்டும் நான் சொல்லி முடிச்சேன். டைம் நான் எங்க இருக்கிறேன் அங்க என் ஊழியக்காரர் இருக்கும். அவசரம். நான் எங்க இருக்கிறேன்னா அவன் எங்க இருக்கிறான்னா அந்த இடத்துல தேவன். ஊழியக்காரனும் தேவனும் தூரம் இருக்க மாட்டார்கள். கரெக்டா? இப்ப நான் ஒரு ஊழியக்காரன் ஒரு வேலைக்காரன் அப்பாயின்மெண்ட் பண்றேன்னு வச்சுக்க. வீட்டுக்கு காலையில வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணணும், சமைக்கணும், துவைக்கணும், கிளீன் பண்ணணும். ஏதோ ஊழியக்காரன். இப்போ ஒரு டெல்லியில இருக்கிறாரு, நான் இங்க இருக்கிறேன்.
ஊழியக்காரர் சொல்ல முடியுமா? நான் அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், எனக்கு அவன் சேவை செய்யறான்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி அங்கே வாட்ஸ்அப்லேயே ஒரு வேலை செய்யுது, வாட்ஸ்அப்லேயே இருக்கிறது, வாட்ஸ்அப்லேயே தூக்கி வைக்கிறது, வீடியோ கால் போட்டு வேலை செய்யணும். அது வேலைங்களா? ஊழியக்காரன் எனக்கு ஒரு வேலைக்காரன் எங்க இருக்கணும்? என்னோட இருக்கணும். நான் நினைச்ச நேரம் கூப்பிட்டு தான் செய்வேன். தம்பி தண்ணி எடுத்துட்டு வானுங்க, பெருக்குன்னு சொல்லுவேன், ஒரு துண்டு எடுத்துட்டு வான்னு சொல்லுவேன், ஒரு கடைக்கு போன்னு சொல்லுவேன். போயிட்டு எங்க வர மறுபடியும் அங்கே தான் வரேன். அவர் உடனே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போய் தூங்கி வந்து வர்றது கிடையாது. அவங்க கிடையாது ஊழியக்காரன். கரெக்டா? சும்மா வேலை விட தலைமுறை வாட்டி சுத்திட்டு வர்றது கிடையாது. எப்பவுமே ஒரு பார்வையிலே அதான் சொல்லு. நான் எங்க இருக்கிறனோ அப்ப அவர் யாரு? என்னவா இருக்கிறார்? அவர் என்னவா இருக்கிறார்? தேவன் என்னவா இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். என் வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்க அந்த வேலைக்காரன் இருப்பான். தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் கிறிஸ்து. தேவன் எங்க இருக்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படுகிறவன் அங்க பக்கத்திலே இருப்பான். வார்த்தை அவனை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு இடைவிடாது கீழ்ப்படுகிறான். வார்த்தை என்ன சொல்லுதோ வாசிக்கும் பொழுதெல்லாம் அதான் ஊழியக்காரன் எங்க இருக்காங்க? தேவன் இருக்கிறார். தேவனுக்கு ஊழியக்காரன் இருப்பான். ரெண்டு பேருமே பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. இதே தான் என் மனவாட்டி. புருஷன் எங்க இருக்கிறாங்க அங்கதான் மனைவி இருக்கு. பழைய காலத்துல அப்படித்தான், இந்த காலத்துல சொல்ல முடியாது. ஏன்னா மனைவிகள் அந்த காலத்துல நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். தள்ளாத ஆயா வந்தாலும் சரி, அத்தம் கூப்பிட்டாருன்னா ஏவா என்னங்கோ ஓடியாரும் நிமிஷம் வேலை விடுவாரு. யாரு? அது எடுமா இது எடுமா சதிக்காத வரும். காலையில் ஒரு வேலை விட்டேன் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு என்னமான விட ஆரம்பிச்சிட்டியா? அது ஒரு ஊழியக்காரி. சொல்ல முடியுமா? புரியுதா? புருஷனுக்கு பணிவிடை செய்யலன்னா அது மனைவியே கிடையாது. காலம் மாறி போச்சு. மனைவிக்கு பணிவிடை செய்யலாம் புருஷனே கிடையாது. அந்த காலத்துல என்னங்கன்னு ஓடுறது போய் இப்போ நம்ம திடீர்னு ஒரு தும்பினாலோ தூக்கத்துல பெடத்துல கூட நம்ம இவரு வாழ்றாங்க. ஏமா கூப்பிட்டியாமா? அப்பா கூப்பிட போயெல்லாம் வரமாட்டேன், இப்பதான் வந்துட்டேன். கரெக்டா? இதெல்லாம் சொன்னதான் நான் பொல்லாத நாயிடுறேன் வெளியேற்ற சொல்லி சொல்றேன். எங்க ஏரியாவில் சொன்னா நான் பொல்லாத நாயிடுறேன். இங்க சொல்லிட்டு போயிடல, எப்போ வந்துட வரல பரவாயில்ல. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போது அவர் கிடக்குற இயேசுக்கு வேலையே இல்லை. அப்படிதான் நீங்க சபை போயிடுச்சு. திரும்ப சொல்ற தேவனை நீ எடுபடியாக மாற்றார். புருஷனுக்கு மனைவி பணிவிடைக்காக வேலை செய்யும். கரெக்டா? மனைவிக்கு புருஷன் தானா வேலை செய்யலாம். அதே ஒண்ணு கூட மனைவி பயன்படுத்திக்க கூடாது. அவர் பர்தாப்பட்டு முதல்ல ஒரு வேலை செஞ்சிருப்பாரு, அதை வச்சு அவர் அடிமையாக்கிறது. போ வா எழுந்து இதை செய் அதை செய். அவர் யாண்டா ஆரம்பத்தில் விட்டோன்னு அவர் யோசிப்பாரு. வேற வழியே இல்லை. ரேஷன் கடை மட்டுமா எல்லாத்துக்குமே சோப்பு வாங்கிக்கலாம், ஷாம்பு வாங்கிக்கலாம். இதெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்றதுக்கே எனக்கு அவமானமா இருக்குது. அந்த காலத்தெல்லாம் குளிக்க போயிட்டாங்கன்னா புருஷனுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு வந்தா தண்ணி வர வச்சுட்டா சோப்பு வச்சுட்டா அப்படி எதுனா ஒன்றாலும் பிரச்சனை பயந்து நிற்பாங்க. இப்ப அப்படி இல்லை. இந்த அம்மா உள்ள போயிட்டு நாங்க அதே எடுத்துனுவா இதே எடுத்துனுவா அந்த தவிர எடுத்துனுவா. எப்படியா நீ மனவாட்டி சொல்ற? நான் தெரியாத கேட்கிறேன். மனவாட்டி என்பவன் புருஷனுக்கு கீழ்ப்படுவத மனவாட்டி. ஒரு பாயிண்ட் இது. தேவனுக்கு சபை கீழ்ப்படிய வேண்டும், புருஷனுக்கு மனைவி வேலை செய்த ஊழியம். சொல்றது புருஷனுக்கு எல்லா விதத்திலும் மனைவி வேலை செய்யணும். அதில் அந்த மனைவிக்கு செய்ய வேண்டியது செய்யணும் புருஷன். எல்லா பேருக்கு அடிப்படை தான். கரெக்டுங்களா? அதுதான் நீங்க தேவனுக்கு செய்யற ஊழியம்.
நீ இஷ்டத்துக்கு செய்யறதெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. அதுதான் புத்தியுள்ள கன்னிகை. என்ன சரியா இருந்தா வேலை கரெக்டா நடக்கும். அறகுறை எண்ணெய் இருந்தா அப்படிதான். என்ன இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் குடும்பம். என்ன காலி ஆயிடுச்சுன்னா லடாய் சண்டை வீட்டுல. கரெக்டுங்களா? கிறிஸ்து என்ற எண்ணெய் இருக்கிற குடும்பம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஆசீர்வாதம் இருக்கும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். புத்தி இல்லாதவளோ தன் கையால் அதை இடித்து போடுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையாதான் மாம்சக்காதான். அப்ப நம்ம புத்தி இல்லாத ஸ்திரியா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் வரும்போது நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். இந்த ஆயத்தம் என்று சொல்லும் வார்த்தை நீங்கள் வார்த்தையை வைத்து தன்னைத்தானே தயார் செய்து கொள்வதுதான். எதெல்லாம் கர்த்தர் போல் சொல்றார், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பார்த்து அதுபடி நடவுங்கள். எபேசியர் 5:16 சொல்றார். அப்படியே தேவனுக்கு பிரியமானது என்ன? அதான் பரவாயில்ல பிரியமானது. நம்மளுக்கு பிரியமானதெல்லாம் இந்த உலகத்தை தேடுற செய்யறதெல்லாம் செய்யறோம். இந்த காலத்துல ஒவ்வொரு நிமிஷமும் நாம் தேவனுக்கு பிரியமானதை யோசிக்க வேண்டியது. ஹல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் வரைக்கும் போக முடியும். கர்த்தர் பிரியமானது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்ற வெளியோட பேசினேன் இருந்தோம். புரியுதுங்களா? அது கர்த்தர் கிருபை. அதனால அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். புத்தியில ஸ்திரியாக புத்தியிலா ஸ்திரீ ஒரே ஒரு அடிப்படை ஆயத்தமா இருப்பதும் எண்ணெய் கரெக்டா வச்சுக்கிட்டு தான் நம்ம வேலை. கர்த்தர் வரும்போது யார் ரெக்கமெண்டேஷன் நம்ம முன்னால போயிட்டு. ஹல்லேலூயா. இது வந்து இண்டிவிஜுவல் அஃபேர். இது நமக்கு தேவனுக்காக. இது யார் ரெக்கமெண்டேஷனே கிடையாது. யார் யாருக்கு உதவி செய்யுது. புருஷன் மனைவிக்கு மனைவி புருஷனுக்கு உதவி செய்யற காரியம். பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகள் அல்ல, தனிப்பட்ட நபர். அப்ப உன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். உன் ஆத்மா ஆவி மூன்றும் குற்றப்பட்டதா இருப்பதுக்கு அது பரிசுத்தமாக்கணும். அது முதலாவது தேவை எண்ணெய் நமக்கு தேவை. கணவன் சரி நான் ஜெபித்து அப்படியே நம்ம வாசிக்கணும். மகா இரக்கம் கிருபை நல்ல ஆண்டவரே, எங்களோட அருமையோடு இந்த நேரத்தில் அருமை இடைப்பட்டது கஷ்டம். நான் முழுமையான ஒரு கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிற ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக உலகம் ஒரு துளியும் வேண்டாம். சொந்த சிந்தனைகள் கிரைகள் வேண்டாம். கடந்த நாளெல்லாம் நாங்கள் ஆண்டவர் விழுந்து விழுந்து எழுந்தோம். இனி அப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாம். முழுமையான நாங்கள் கிறிஸ்துவை பெற்றுள்ளார். குடும்பங்களோடு எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சமுத்திரத்தில் உதவிச்சு சபையார் எல்லாரும் சத்தியத்தை கேட்க கொண்டிருந்த லைவ் எல்லாரையும் ஆசீர்வதி. விசேஷம் அந்த சபை போது பாஸ் ஜோஷுவா குடும்பத்தை ஆசீர்வதி, ஊழியர்களை ஆசீர்வதி. சரளத்தோட கரத்தை நான் ஒப்பு வருகைக்கு எங்களை ஆயத்தம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென். God bless you. Hallelujah. கேட்டீங்களா செய்தியை? இல்லை இன்னொரு விளக்க தேவையே இல்லை. புரிகிற மாதிரி நடக்கிற சம்பவத்தை எல்லாம் தேவன் பாருங்க. நம்ம எதெல்லாம் பேசுறோமோ அதெல்லாம் மறுபடியும் தேவன் என்ன பண்ற நினைப்படி கொண்டிருக்கிறாங்க. 10 கன்னிகளை 5 உள்ள புத்தியுள்ள கன்னிகளாக நாம் ஜீவிப்போம். கடைசி மணி நேரத்தில் தேடி பிரயோஜனம் கிடையாது. இப்போது நம்ம ஆயத்தமாகும். எதுல குறையா இருக்கிறோம், எதுல நம்ம ஆயத்தமாகவில்லை. நாள் ரொம்ப நெருங்கி போச்சு. அதனால தேவன் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தேவன் வார்த்தையான மனவாட்டிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தேவன் கொடுத்துனேங்கிறார். ஆயத்தப்பட்டி வெட்டி செதுக்கி களைப்பிடிக்கி ஆயத்தப்பட்டி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? எத்தனை பேர் வார்த்தை கேட்கிறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே அசத்தோடு வீட்டுக்கு போகும். தியானி நாம் வேற இல்லை, தேவன் வேற இல்லை. நான் ஒரே மாம்சமா ஒரே சிந்தை ஒரே தேவனா இருக்கிறோம். உண்மையாக நம்ம கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், நம்ம கிறிஸ்துக்கள் மெசியாக்கள், தேவனுடைய புத்திரர். அதனால அனுச என் நாமத்தால பிசாசை துரத்தினேன், என் நாமத்தில் இது செய்வீங்க. வேற ஏற்ற கொடுக்கல. அவர் நாமத்தை விசுவாசி, அவர் நாமத்தை தரித்த பிள்ளைகள். அவர் நாமத்தை யார் தரிப்பா? அவருடைய மனைவி தரித்துக் கொள்வா. புருஷனுடைய பெயரை மனைவி தரிப்பா. நீ கர்த்தராகிய இயேசுவின் பெயரை மனவாட்டியை நாம் தரித்திருக்கிறோம். ஸ்தாபனம் நல்லது, உலக மக்கள் தரிக்கவில்லை. இன்னைக்கு அந்த உரிமை நமக்கு இருக்கிறது. சகல அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார் நமக்கு. அந்த அதிகாரம் உபயோகப்படுத்த வேண்டும். நம் வார்த்தையை உச்சரிக்க வேண்டும். வார்த்தையை நம்ம அறிக்கை வேண்டும். நாம் யார் என்பதை பேசி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய மனவாட்டி என்று சொல்லுங்க.
நான் ஜெயப்பட்டவன் சொல்லு. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லு. எனக்காக ஜீவனை கொண்டு நேசித்தவர், என பிலாவிலிருந்து எடுத்தவர் என்று சொல்லு. பிசாசுன வார்த்தை ஒரு அறிக்கை நடுவு வார்த்தை. எதை குறித்து கவலைப்படாதீங்க. கடைசி வழி நேரத்தில் இருக்கிறோம். தேவனுடைய வருகை மிக மிக சமயம். வருகிற நேரத்தில் என்னை தேடாதீங்க. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒவ்வொரு நாள் நிறைவாயிருங்க. டெய்லி செவிங்க, வேதத்தை வாசிங்க, செய்தியை படிங்க, செய்தியை கேளுங்க. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவர் கண்கள் மூடுவோம். மன்னன் இயேசு வருகிறார், மகிழ்ந்து பாடி ஒரே ஒரு சரணம் பாடி நாம் ஜெபித்து படிக்கிற நேரம் வருது. ஹல்லேலூயா. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. வெண்குதிரைக்கே உலாவருகிறார். வெண்கிரீடம் தரையில் ஜொலிக்குதே. வெண்குதிரைக்கே உலாவருகிறார். வெண்கிரீடம் தரையில் சிங்காசனம் சிரிக்குதே. சிங்காசனம் சிரிக்குதே. நட்சத்திரங்களும் கை கொட்டி பாடுதே. நட்சத்திரங்களும் கை கொட்டி பாடுதே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மகிமையானவர், பரலோகமானவர், கிஞ்சிலே பழம் அவர் கிண்ணறப்பட்ட. மகிமையானவர், பரலோகமானவர், கிஞ்சிலே பழம் அவர் கிண்ணறப்பட்ட. வேலை புஷ்பமே, சாரோனி ரோஜாவே. வேலை புஷ்பமே, சாரோனி ரோஜாவே. மேன்மையானவர், மகா மேன்மை உள்ளவர். மேன்மையானவர், மகா மேன்மை உள்ளவர். அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. வெண்குதிரை மேல் தேவன் அவர் வருகிறார். அவர் வருகைக்கு மனவாட்டி ஆயத்தம் தான். அந்த எண்ணெயோடு கூட நம்ம ஆயத்தமா இருக்கும். எண்ணெய் இழக்க வேண்டாம், எண்ணெய் குறைய வேண்டாம். உன் எண்ணெய் இருக்கும் வாழ்க்கையில் சலசலப்பு கரகரப்பு இருக்காது. சுமத்தாக போகும், லகுவாக இருக்கிற வாழ்க்கை. பரிசுத்தாவே நமக்குள் இருக்கும். அவரை துக்கப்படுத்தாதீங்க. ஜெபிக்கலாம், முடிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாள் நீர் முன்குறித்தி தற்சாலியா நடந்த கூட்டம் இன்னைக்கு யாரெல்லாம் வருவார்கள், யாரெல்லாம் வார்த்தை கேட்டு யாருந்தே இங்க வந்து நீ பேசின கிருபிக்க நன்றி. அந்தவரே அந்த எண்ணெயை நாங்கள் இழக்காதபடி, எண்ணெய் வாழ்க்கையில் குறையாதபடி அது நிறைவாக கிருபை செய்யும். அந்தவரே எங்களை நீர் நடத்துகிறார். செய்தி கொடுத்த தாசனை ஆசீர்வதியும். அப்படி மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அந்தவரே இந்த வேளையில் கலந்து கொண்ட
ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. நல்ல சகோதரர் யோகத்தை கொண்டு வந்து கிருபிக்க நன்றி. மணி ஆசீர்வதியும், அவர் சேர்ந்த வேலைகள் ஆசீர்வதியும் ஐயா. கடை ஆசீர்வதிக்கிறாங்க, அது மனைவி கத்தாவை இளவரசி ஆசீர்வதிக்கிறாங்க. ஆண்டவரே சோதர கத்தாவை ரூபவதி ஆசீர்வதிக்கிறாங்க, டெல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. ஆண்டவரே பிள்ளைகளோடு கலந்து கூட கிருபை செய்துங்க நன்றி. கத்தாவை விஜய் கீதாவை ஜெபிக்கிறோம். 2 ஆசிரமங்கள் நல்ல சரிய சுகந்த வேலத்தா திலகாசன் ஸ்டீவன் பிரதர் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆண்டவரே எபினேசர் ஆசீர்வதியும். ஆண்டவரே கிறிஸ்டியன் ஆசீர்வதிக்கிறாங்க. நீரியா யாரிக் தேவான்பனி ஆசீர்வதி, செல்வத்தை ஆசீர்வதி. ஆண்டவரே நகோமிஸ்ட் ஆசீர்வதிக்கிறாங்க. சங்கீதா தங்கராஜ் ஜீவன் மஞ்சள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகன் நன்றி ராஜா. டேனி ஆசீர்வதி, ரூத் ஆசீர்வதி, வேகள் ஆசீர்வதிக்கிறாங்க. இம்மன் மணி பிள்ளை ஆசீர்வதியும். மோசஸ் ஆண்டவரை கீர்த்தி அபிகள் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆரோனையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஜெயஸ் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆண்டவரே மகன் நன்றி 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 ராஜா. நீ வர தடப்பட்ட மக்கள் கூட ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆண்டவரே எந்த நிலையில் இருக்கிறவங்க எங்களுக்கு தெரியாது. நீதாமே கர்த்தாவின் வல்லமை அனுப்பி சுகப்படுத்தும். இரக்கமாயிரா ராஜா. ஆண்டவரே மகன் நன்றி 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 ராஜா. நடியோடு மொத்தம் இந்த முடித்த வீட்டுக்கு அழைச்சிருவார். பிள்ளைகள் சுகத்தோடு வீடு சேர்க்கிறது. மாந்தி ஆசீர்வதி, ஏனோஸ் ஆசீர்வதி, மேடல் ஆசீர்வதி, பிள்ளைகளோடு கிருபையில கட்ட மாட்டோம். வந்த அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே நான் வந்தது வெறுமையா இல்லை. ஆண்டவரே நான் நிறைவோடு கணச்சிருவேன். ஆசீர்வத்தோடு வார்த்தை பெற்று சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த செய்தியை இந்த யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளையும் லைவ கேட்ட மக்களையும் ஆசீர்வதிக்கிறாங்க. நாளைக்கு அந்த ஜபத்தை ஆசீர்வதியும். எல்லா மக்களும் கூடி ஜெபிக்க ஆண்டவரே கான்ஃபரன்ஸ் ஜெபிக்க கிருபை செய்கிறாங்க. நாளைக்கு நடக்கிற விவாதத்தை ஆசீர்வதிக்கிறாங்க. பங்குபெறங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். சனிக்கிழமை வாலிபர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த வாலிபர் எல்லாரும் பங்கு பெற கிருபை செய்யும். ஆசீர்வதியும். ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பரிசுத்தவர்களும் ஜெபிக்கிறேன். எல்லா மனவாட்டிகளும் ஜெபிக்கிறோம். வழி நடத்தும். எல்லா துதி கனம் மகிமை முகி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து ஆமென் சொல்வோம். God bless you, God bless you. ஒவ்வொரு வாழ்த்து சொல்லுங்கள். தூரமா வாங்க, ஜபத்தோட போங்க. நீ வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. God bless you.